கேமராமேன் நாசர் எல்லாம் சேர்ந்து ஒரு கலர் ஸ்கீம் ஒர்க் பண்ணிட்டோம். பீரியட் வந்து வார்ம் டோனில் இருக்கணும், அப்புறம் லைவ் டோன் வரணும், அப்புறம் திரும்பி ப்ளூ வரணும், அப்புறம் வார்ம் வந்து நாங்கள் எல்லா கார்னரையும் அதில் எடுத்துட்டோம். போய் நீங்கள் எதை காமிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. படம் காமிக்கிறோம், அப்போ பாடுறாங்க அப்படின்னு நானும் நாசரும் வந்து அவன்கிட்ட சும்மா கிண்டலாக சொல்கிறோம். காந்தி மியூசியம் லைப்ரரி ஒரு ரிமார்க்கபிள் ஸ்பாட் தான். நல்லா சொன்னால் அதான் கண்ணை திறந்தது. அதாவது சில்ட்ரன்ஸ் புக்கு இல்லாமல் கிளாசிக்கு இல்லாமல் பெரிய கலெக்ஷன். மதுரைக்கு சங்கம் பீரியட்ல இருந்தே ஒரு வரலாறு இருக்கு. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நாடகம் நடத்துறதுல இருந்து, இண்டிபெண்டன்ஸை நோக்கி நாடகம் நடத்துறதுல இருந்து இப்படி ஒரு பெரிய கல்ச்சுரல் வரலாறு. இப்போ நான் வந்து உலகத்தில் நிறைய கிரியேட்டிவ் பீப்புளோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். இங்கேக்கும் அங்கேக்கும் நான் பார்க்க ஒரு பெரிய இது என்னன்னா, கிரியேட்டர்ன்றவங்க வந்து எல்லா ஆர்டிஸ்டும் கிரியேட்டர்ஸ் இல்லை, ஆனால் அங்கே இருக்க எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் ஆர்ட் தெரிஞ்சிருக்கு. 100 ஆண்டு ஹிஸ்டரி ஆஃப் சினிமா ஐசன்ஸ்டீன்ல இருந்து இன்க்ளூடிங் ஹாலிவுட், யூரோப்பியன் சினிமா, இந்த மீடியம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது பாருங்க. அது எல்லாம் பை ஆர்டிஸ்ட் தான். மகேந்திரா பெரிய டைரக்டர் தான், ஆனால் ஷார்ட்டை டிவைட் பண்ணுறதுக்கு அவர் அவதிப்படுறதெல்லாம் நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் ஏன் வெற்றி பெற முடியல சினிமாவில்னா, தேர் ஆல் ட்ரெயின்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட். இல்லை, அதாவது எப்படியா இருந்தாலும் கிரியேட்டிவ் பர்சனுடைய இடத்த அது பறிக்க முடியாது. புலம்பெயர்ந்த தமிழ் குழந்தைகளுக்கான புத்தகங்களை டிசைன் பண்ணுறதுக்கு அப்போ நான் போனேன். தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் 4 நாடை தவிர புலிகள் தான் அதை டிசைன் பண்ணாங்க. வணக்கம், நான் ரெங்கராஜன், ரே ஆர்கிடெக்ட்ஸோட பிரின்சிபல் டிசைனர். வெல்கம் டு ஆர்கிடெக்சர் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம அறிவியல், கலை சார்ந்து, லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த கலை, இலக்கியம் இதெல்லாம் ஒவ்வொரு துறையிலும் அந்த துறை சார்ந்த ஆளுமைகளை கூப்பிட்டு அவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்கிறது ட்ராட்ஸ்கி மருது. ஓவியத்துறையில் மிகப்பெரிய கோலூச்சி அவர். மதுரையில் பிறந்து இன்னைக்கு சினி இண்டஸ்ட்ரியில் ஆர்ட்டை கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வந்து முதல் முறையாக அந்த காலத்திலேயே பெரிய ரெவல்யூஷன் படைச்சவர். சார் வணக்கம். உங்களோட அந்த முதல்ல மதுரையில் அந்த கேலரிக்காக சந்தித்த டைம்லேயே எனக்கு பிடிச்சது. ஆக்சுவலாக தொடர்ந்து நடந்திருக்கணுமே அப்படின்னு எனக்குலாம் ஆசை தான். இதுவும் இந்த முயற்சியும் நல்ல முயற்சி தான் சார். நன்றிங்க சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா அது கேலரி ஓப்பன் பண்ண 2012 பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஸ்டுடியோ இன் மதுரை பண்ணோம். இவர் வந்திருந்தார் இல்லைங்களா? ஆமாம், கருமுத்து கண்ணன் சார் வந்திருந்தாரு, அவங்க சோபனா மேடம் வந்திருந்தாங்க, அப்புறம் டாக்டர் வாசுதேவன் பாண்டியன் ஹோட்டல் மேனேஜிங் டைரக்டர், அவங்க 3 பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. எல்லாரும் வந்திருந்தாங்க. We ran the thing until 2016 சார். 2012 16 வரைக்கும் கேலரி இருந்தது. அப்போ வந்து இந்த அளவுக்கு உண்டான டெக்னாலஜி ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்போ. அதனால நீங்கள் முதல் முயற்சி தான் அது. அப்படி தான் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும் அது. ஸோ நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் வந்து உங்களை பற்றிய நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும் சார். அதுதான் எங்களோட நோக்கம். ஏன்னா மதுரையிலேருந்து பிறந்து வளர்ந்து இவ்வளவு ஒரு பெரிய உச்சி இதை நீங்கள் தொட்டிருக்கிறீங்க. ஸோ உங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும். அதோட நோக்கம், இதோட நோக்கமே அதுதான். ஆக்சுவலாக நிறைய தடவை சொல்லிட்டேன் நான் என்னுடைய பயோகிராஃபிக்கல். உங்கள் இளமை காலங்கள்லேருந்து சொல்லுங்கள் சார். அப்பா வந்து டாட்ஸ்கேட்டு, மதுரையில் கௌரிப்பாளையமில் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர், ஒரே பையன் அவர். அதனால் அவர் தேடி அவர் ஒரு மாதிரி ஒரு காந்தியவாதியார், தென் ட்ராட்ஸ்கேட் ஆனது. அப்புறம் வந்து புத்தகங்கள் தேடி படிக்கிறது. அப்புறம் ஒரு கொஞ்சம் ஆர்ட் மேலே அவருக்கு ஒரு, பிகாஸ் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதில் ஆக்டிவாக இருந்த பிகாசோ, டாலி இவங்களெல்லாம் பற்றி எங்களுக்கு 7th படிக்கும்போதே எங்களுக்கு சொல்லுவார். அவங்களெல்லாம் பற்றிலாம் அங்கே மதுரையில் இன்னொரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸஸ் ஆக்சுவலி பாரதி புத்தக நிலையம். ஆமாம், அது ஒன்று. அப்புறம் ஆங்கில படங்கள் வந்து அதில் எஸ்பெஷலி ரொம்ப வெரி யங் ஏஜில் இது அனிமேஷன் ஃபிலிம் பார்த்ததுனால ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு 2வது 2nd ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் படிக்கும்போதே கிண்டர் கார்டன்லேருந்து நான் வரைகிறேன். ஆமாம், கிண்டர் கார்டன் உங்களுக்கு ஆர்ட்ன்றது கிண்டர் கார்டன்லேருந்து எனக்கு வந்து அது மேலே ஒரு இது வந்துருச்சு. அப்பாவும் வந்து ஒரு மாதிரி இது இருக்குது பாருங்கள், படங்கள் நிறைய இருக்கிற புத்தகங்களை தான் எங்கள் எல்லாருக்கும் வாங்கி தருவார். அப்புறம் பர்த்டேலாம் ப்ரெசென்ட் பண்ணுவார் எல்லாருக்கும், பிரதர் சிஸ்டருக்கு எல்லாருக்கும். அதனால் எங்களுக்கு ஒரு மாதிரி காமிக் புக்கு, தென் பிக்சோரியல் புக்கு, இதெல்லாம் சின்ன வயசில் கிடைக்க கூட. சினிமாவும் இந்த அனிமேஷன் ஃபிலிம் பார்க்குறது இருக்குங்களா, அதுவும் தான். அதனால் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேரக்டர்ஸுக்கு பாருங்கள், அனிமேட்டட் கேரக்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த மிக்கி,
டிஸ்னியோடைய ஸ்கூல் அனிமேஷன் இருக்கு பாருங்க. அது அந்த உலகம் பெரிய ரொம்ப பிடிச்சமான உலகம். அதனால அப்படியே அதுதான் வந்து ஆர்ட்டை புல் பண்ணி ஆர்ட்டுக்குள்ளே கொண்டு போனது இன்ட்ரெஸ்ட். அப்புறம் வந்து இன் ரைட் ஏஜ் ரைட் ஃபிலிம் எல்லாம், அதாவது குளோபலி வந்த படங்களை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு எங்கள் ஃபாதர், என்னுடைய மாமா, இவங்க எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம், அதில் வந்து பென்ஹரா இருந்தாலும் சரி, 10 கமாண்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மதுரையில் ரிலீஸ் ஆகும்போது அப்புறம் வந்து என் ஃபாதரும் ரொம்ப பிரமாதமாக அதை என்கரேஜ் பண்ண. அதாவது 2 நாள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 2 நாள் பரீட்சை இருக்கும், காசு பணம் கொடுத்து லாரன்ஸ் ஆஃப் அரேபியா எங்களை பார்க்க சொல்கிறாரு. எங்கள் அம்மா வந்து என்ன அப்படி பரீட்சை 2 நாள் இருக்குது, நீங்கள் சினிமா பார்க்க வைக்கிறீங்களே. ஃபாதர் சொன்ன வார்த்தை, உங்களுடைய வாத்தியார் வந்து டெசர்ட்டுன்னு தான்ப்பா சொல்லுவார், வார்த்தையில் தான் சொல்லுவார், நீங்கள் டெசர்ட்டை பார்க்கலான்னு சொல்லுவார். சரியான பிரமாதமாக எங்களை கைட் பண்ணுவார். அப்புறம் வந்து மதுரை சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல் இருக்கு. நான் முதல்ல வந்து நாய்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ண நேரத்தில் அதில் இதில் இருந்தேன். தென் நேரு வித்யாசாலை, அப்புறம் இதுக்கு சென்ட் மேரிஸில் இருந்த என்னுடைய டீச்சர்ஸ், எஸ்பெஷலி ஆர்ட் டீச்சர்ஸ் 2 பேர், அவங்க என்னை ஸ்பெஷலாக வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. என்கிட்ட இருக்கிற ட்ராயிங்கை வச்சுட்டு. அதனால் மதுரை மாவட்டத்துக்குள்ளே நடக்கிற காம்படிஷன் நான் தான் போவேன். நான் தான் ஸ்கூலுக்காக பரிசு வாங்கிட்டு வருவேன். அதெல்லாம் ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். தென் சினிமா, எஸ்பெஷலி சினிமாவில் 7th 8th அந்த டைமில் படிக்கும்போது ரே ஹாரியோடைய படங்கள். ரே ஹாரி இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 million years BC, when the dinosaurs ruled the earth, இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் தான் பண்ணுவார். அவர் என்னென்னா, இட்ஸ் ஆக்சுவலி ஸ்டாப் மோஷன் ஃபிலிம். அது பொம்மை மாதிரி செஞ்சுருவாங்க, அதை நகட்டி வச்சு வந்து மூமெண்ட்டெல்லாம், அதாவது செல்ஃப் அனிமேஷன். டிஸ்னி செல் அனிமேஷன் இஸ் ஆக்சுவலி ஹேண்ட் ட்ரான்ட் அனிமேஷன். இது வந்து ஆப்ஜெக்டே மாற்றுறது. இப்போ அந்த கல்யாண சமையல் சாதம், அந்த பாத்திரம்லாம் அப்படி போகுது பாருங்க, அதெல்லாம் ஒரு ஷாட்டில் தள்ளி வைக்கிறது தான் அது. இது மாதிரி அவர் வந்து ஒன் ஆஃப் தி பைனியர், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மாஸ்டர். அவர் யாருன்னா கிங் காங் சொல்லுவாங்கல்ல, வில்லி சோப்ரானுடைய படத்தில் யங் ஏஜ் ஆஃப் 15க்குள்ளே போய் வேலை பார்த்தவர் அவர். தென் ஹீ இஸ் தி மேன் ஹூ ரூல் தி இந்த ஸ்டாப் மோஷன் இதுலையே. அவருடைய படம்லாம் ரைட் ஏஜில் பார்த்தது, இந்த எக்ஸைட்மெண்ட்டு. யூலிசியஸ், அதில் சைக்ளோப்ஸ்லாம் வரும், இந்த மாதிரி ஒரு மேசிவாக இருக்கிறதுக்கு பாருங்கள் அந்த ஏஜில். அதெல்லாம் வாட் எவர் ஃபிலிம், இது இப்போ லேடி அண்ட் த ட்ராம்ப்னு வச்சுங்களேன், டிஸ்னி உடைய ஃபீச்சர் ஃபிலிம் எல்லாம், சார்ட் இன் த ஸ்டோன், இப்படி நீங்கள் எல்லா கிளாசிக்கும் ரைட் ஏஜில் நாங்கள் பார்த்துட்டோம் மதுரையிலே. அது ஒரு பெரிய இதுதான் நமக்கு ரீகல் தியேட்டர் இல்லைங்களா சார் மதுரையில். அதாவது 50 பைசா கிடைச்சா 40 பைசா டிக்கெட்டு, 10 பைசா நான் சைக்கிள் நிறுத்துறதுக்கு, யாருக்கும் தெரியாமல் சினிமா போயிடுவேன். அதில் என்னென்னா கூட வந்து இந்த பிகாஸ் அப்போல்லாம் நான் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்த ஏஜ்லலாம் ஸ்பெக்டாகுலர் ஃபிலிம், பெரிய மேசிவ் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இருக்குது பாருங்க. அதுலலாம் என்னென்னா செட் இருக்கும், செட்டுக்கு மேலே இருக்கிற சீலிங்லாம் இருக்குது பாருங்க. ஆமாம் சார், செட்டு வந்து பில்லர் அந்த ஹால் எல்லாம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற அந்த சீலிங் இருக்குது பாருங்க, மைட் பி லைட்டு சாண்டிலியர் இருக்கும், அந்த மாதிரி அந்த போர்ஷன்லாம் பெயிண்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். சரிங்க. ஃபிலிம் பார்க்கும்போது அப்பர் பார்ட் வந்து கையால் வரைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சினிமா பார்க்கும்போதே அதை ஐடென்டி பண்ணுவேன். ஆனால் அது முழுசாக அறியறதுக்குள்ளே அந்த ஷாட்டு போயிடும். அதனால ஒரு மேஜிக் மாதிரி தான். அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி ரைட் ஏஜில் 9th படிக்கிறப்போ காந்தி மியூசியம் லைப்ரரிக்கு அப்பா போவார், எங்களையும் கூட்டிகிட்டு போவார். நாங்கள் அந்த சில்ட்ரன்ஸ் செக்ஷனில் இருப்போம். அங்கே லக்கிலி ஒரு நேஷனல் ஜியோகிராஃபி மேகசினில் ஒரு மேகசினில் டிஸ்னி ஸ்டுடியோ உள்ள நடக்கிற இதெல்லாத்தையும் ஒரு ஆர்டிக்கிள், பிக்சோரியல் ஆர்டிக்கிள், ஒரு 28 பேஜ் ஆர்டிக்கிள். அது எந்த வருஷம் சார் இது? அது நான் 9th படிக்கிறது வந்து மைட் பி 65 அந்த டைமில். 65. அப்போவே காந்தி மியூசியத்தில் லைப்ரரியில் இருக்கு. நாங்கள் என்னென்னா கோரிப்பாளையத்தில் இருந்ததுனால நாங்கள் தமுக்கு மையந்தெல்லாம் விளையாடுவோம். சரிங்க சரி, அங்கே தான் விளையாடுவோம். அங்கேருந்து விளையாண்டு அப்படியே சாட்டர்டே சண்டே அன்னைக்கு ஃப்ரீ ஃபிலிம் ஷோ இதில் இருக்கும் காந்தி மியூசியத்தில். நாங்கள் விளையாண்டுட்டே இருந்துட்டு கடைசியில் போய் அந்த ஆடிட்டோரியமில் போய் செட்டில் ஆகிடுவோம். அது வந்து எவ்ரி சண்டே ஃப்ரீ ஃபிலிம் ஷோ போடுவாங்க அங்கே. இன்னார் தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாமையே சமது மாஸ்டர்ஸ் ஃபிலிம், நான் வந்து ரே பண்ண தாகூர் அவர் பண்ண டாக்குமெண்ட்ரி அந்த ஏஜ்லேயே பார்த்துட்டேன்.
ஓ ஆமாம். ஆனால் அவர் தான் எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாது. ஆனால் பிறகு ஐயோ நான் இதை பார்த்துருக்கேன். தென் கனடியன் ஃபிலிம் மேக்கர் வந்து நார்மன் மேக்லரனுடைய படம்லாம் அங்கே வந்திருக்கு. அவர் இஸ் ஆக்சுவலி அன் எக்ஸ்பீரிமெண்டல் ஃபிலிம் மேக்கர். ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸ்டாப் மோஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல கிளாசிக் ஃபிலிம் அவர் பண்ண எக்ஸ்பீரிமெண்ட்லாம் பெரிய. அதெல்லாம் லக்கீலி நாங்கள் அங்கே என்னென்னா அந்த இது அந்த ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்கு பாருங்க, காந்தி மிஸ்டில் அங்கே போடுவாங்க. அது மாதிரி படங்களை பார்த்துட்டது. தென் இன் ரைட் ஏஜ் அதே மாதிரி 10th அந்த டைமில் படிக்கிறேன் நான். 2001 ஸ்பேஸ் ஒடிசி பார்த்துட்டேன். ஓ சரி. அது எனக்கு புரியல இந்த படம். ஆனால் இந்த படம் எனக்காக தான் எடுத்திருக்காங்க. எனக்கு அப்படி அப்போ ஒரு யோசனை. சில பேருக்கு சத்தம் போடுறாங்க பிடிக்கல. ஆஃப்டர் தேட் அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார் வார்ஸ் வருது. ஸ்டார் வார்ஸ் அதான் முதல்ல. தட் இஸ் தி இயர் தட் 2-3 ஃபிலிம் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண படம். அது வரையில் நான் பார்த்த படம்லாம் வேற. ஓ அந்த டைமில் நேக்கட் ப்ரேன்னு ஒன்று ஆப்பிரிக்காவுக்குள்ளே நடக்கிற மாதிரி, அது ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் தான். அப்புறம் வந்து ஜஃப்ராலியோடைய ரோமியோ அண்ட் ஜூலியட். இது 3 ஒரே வருஷம் வருது. சரி. அந்த டைம் அது வந்து இதுவரையில் பார்த்த படம் மாதிரி ஜஃப்ராலியோடைய ரோமியோ அண்ட் ஜூலியட் இல்லை. ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் இருக்கிற அது மாதிரி இல்லை. இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் தான், இதுதான் பேக் ட்ராப் தான். ஆனாலும் அது வந்து இதுக்கு முன்னாடி ஹாலிவுட் ஃபிலிம் இருக்கு பாருங்க, அது மாதிரி இல்லை. அது அந்த வயசுல நீங்கள் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாம். எனக்கு ஏன்னா அதே வேலை தானே. அப்புறம் என்னென்னா ரீகல் டாக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ப்ரோக்ராம் போட்டுருவாங்க. 25ஆம் தேதியில் 28ஆம் தேதி இன்ன படம், யார் யார் ஆக்டர் யார், அப்புறம் ஒரு சின்ன கதை சுருக்கம் அப்படி போட்டு ஒரு 20 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டுருவாங்க. அந்த டிக்கெட்டு பஞ்ச் பண்ணுறாங்க பாருங்க, அவர் பக்கத்தில் வச்சுருப்பாரு. ஓகே, நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்னென்ன படம் பார்ப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டிக் பண்ணி படம் பார்ப்பேன் நானும் தம்பியும். அது வந்து படமும் எங்களை சினிமா வந்து இன் அதர் வே வந்து எஜுகேட் பண்ணிடுச்சு நம்மளை. அதாவது பைரேட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, தென் அந்த லாஸ்ட் மித்தெல்லாம் இருக்குது பாருங்க, ஒன்று பைரேட், அதுக்கு பிறகு வந்தது கவுபாய் படம் தான். ஸோ அந்த படங்க, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமு, எஸ்பெஷலி அனிமேஷன் ஃபிலிமு, ரைட். அதான் நான் சொன்னேன், ப்ளோ அப்னு ஒரு படம், மைக்கேலாஞ்சலோ அந்த படமும் எனக்கு ரொம்ப மிஸ்ரபிளான படம் அந்த வயசில். ஸோ மைக்கேலாஞ்சலோ படம் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் சொசைட்டியில் பார்க்குற படத்தை நான் வந்து 10th 11th பார்த்துட்டேன். அதனால் ஒரு ரைட் சினிமாவை நோக்கி போகிறதுக்கான பாதையும் கிடச்சிச்சு. ஓகே, சரி. கூட ஆர்டிஸ்டோடைய கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், ஆர்டிஸ்டோடைய கான்டாக்ட் வித் ஃபிலிம், அது மேலே எனக்கு பெரிய இது. இவங்களுடைய சமாதி டைரக்டர்ஸோடைய ஸ்கெட்சு, அப்புறம் வந்து மேபி இந்த ஸ்டோரி போர்டு, இது மாதிரி என்ன. அப்புறம் சென்னை வந்த பிறகும் கன்னிமரம் லைப்ரரிக்கு போவோம் தொடர்ந்து நாங்கள் எல்லோரும். ஸ்டோரி போர்ட் பண்ணுறாங்களா சார் இன்னொன்று தமிழ் மூவிஸில்? தமிழில் பண்ணலை, பண்ணுறதில்ல. தமிழில் வெரி ஃபியூ தானே. நாங்கள் இது பண்ணோம், தேவதை நான் பண்ணேன். நான் ஸ்டோரி போர்டாக பண்ணல, சில சமாதி அவங்க எக்ஸசைஸுக்காக சில தான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் வந்து இந்த பீரியட் போர்ஷனை மட்டும் நாங்கள் என்ன பண்ணோம்னா சீக்வன்ஸாக அது எப்படி இருக்கணும்னு முதல்ல ஒரு ட்ராயிங் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டோம். வேலூரில் தான் எடுத்தோம், ஒரு டெம்பிளில், ரூயின் டெம்பிள் உள்ள அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்குது. வேலூர்ன்ற இது செஞ்சி தான் மேஜராக யூஸ் பண்ணது இல்லை. அதில் வந்து அது ஒரு காமெடி உங்களுக்கு சொல்கிறேனே, நாங்கள் படம் வந்து வி ஹாவ் ஃபிலிம் டிட் ஆக்சுவலி எங்கள் தேவதை எப்படின்னா படம் பண்ணுறதுக்கு முதல்ல இங்கே பக்கத்தில் செங்கல்பட்டு பக்கத்தில் அந்த மேல்மருவத்தூர் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் உள்ளே போய் தான் சில போர்ஷன் ஷூட் பண்ணோம். அப்புறம் செங்கல்பட்டு பக்கத்துலேயும் சில இதெல்லாம் சமாதி செக்மெண்ட், அந்த வீடு கீடெல்லாம் அங்கே ஷூட் பண்ணோம். அப்புறம் மேல்மருவத்தூரில் இருக்கும்போதே இந்த அதுக்காக போடுறாங்க பாருங்கள் காஸ்டியூம், அந்த ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு ப்ரௌன். என்ன இந்த பீரியடில் நான் ஒரே ஒரு கேமராமேன் நான் சார் எல்லாம் சேர்ந்து ஒரு கலர் ஸ்கீம் ஒர்க் பண்ணிட்டோம். பீரியட் வந்து வார்ம் டோனில் இருக்கணும், அப்புறம் லைவ் டோன் வரணும், அப்புறம் திரும்பி ப்ளூ வரணும், அப்புறம் வார்ம் வந்துடணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் வச்சுட்டோம். அப்போ அந்த பீரியடுக்கு இங்கே பண்ணிவிட்டு இங்கேருந்து செஞ்சுக்கு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி க்ரௌடு எல்லாத்துக்குமான துணியெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் மேல்மருவத்தூர் வாங்கின துணி தான். அப்படி வந்து ரொம்ப அது ரொம்ப அட்வான்டேஜ், எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அதெல்லாம் யூஸ் பண்ணி கலர் டோன்ஸ் இருந்தது. அந்த இதுக்கு வந்து நாங்கள் ட்ராயிங் பண்ணது எல்லாமே
ஒரு நியர் அபவுட் அந்த பீரியட் எல்லாத்தையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். காஸ்டியூம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு. ஒரே என்னென்னா கோடம்பாக்கத்துலேருந்து எதையும் வாடகை எடுக்கக்கூடாது. சரி சரி எல்லாமே கிரியேட் பண்ணிடணும். அது என்ன அது எல்லாமே ஒரு என்டி ராமாராவ் படத்துலேருந்து வச்சுட்டு போன ப்ராப்பர்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இதில் வந்துடக்கூடாது. அதெல்லாம் இன்னும் அப்போவும் யூஸ் பண்ணாங்களா சார்? ஆமாம், அது வந்து என்னென்னா உங்களுக்கு விஷுவலி சைக்கிளிக்காக அதே பழைய தன்மையவே சொல்லும். அப்புறம் நம்ம பண்ணதில் இல்லை. அப்போ அந்த அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த டோனு ஆக்சுவலாக அந்த பழைய இது அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு தான். என்னன்னா அந்த படம் முடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து இன்னொரு 5-6 மாதம் இருக்குது. அப்படி இருக்கிற கேப்பில் தங்கர் பச்சன் வந்து காதல் கோட்டைன்னு ஒரு படத்தை அங்கே போய் எடுத்துட்டான். சரிங்க. அந்த ஃபிலிம் மேக்கர் தென் இந்த டைரக்டர் எனக்கு தெரியும், அவரை அகத்தியன், இவங்க படம் வந்து அங்கே போய் எடுத்துட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே முதல்ல எடுத்துட்டோம். தென் சம் ஆஃப் த போர்ஷன் ஹேஸ் டு பி ஃபிலிம், இன்னும் கொஞ்சம் இருக்குது செக்மெண்ட் இருக்குது. அது துபாயெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போர்ஷனையும் போய் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து தங்கர் பச்சன், எதுக்கு இது ரொம்ப முக்கியமானது, தங்கர் பச்சன் ஒரு நாள் வந்து என்ன சொன்னால் அங்கே போய் எடுத்துட்டான். அஸ் அ சினிமாட்டோகிராஃபர் அவன் போய் எங்கள் ஃபுட்டேஜ்லாம் பார்க்கல. சரி பார்க்கல, நான் எடுத்துட்டாங்க அந்த போர்ஷனை. ஒரு நாள் ஏதோ ஒரு ரீரெக்கார்டிங் அப்போ இவர் இளையராஜா வந்து ரொம்ப படம் அவருக்கு ஃபுல்லாக போட்டு காமிச்சோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். வந்து ஏற்கனவே அவருக்கு கூட அவதாரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். சரி, இந்த படம் வந்தோமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அப்போ என்னென்னா நாங்கள் ஒரு நாள் ரீரெக்கார்டிங் அதுக்கு முன்னாடிலாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து தங்கர் பச்சன் வந்து நாங்கள் எல்லா கார்னரையும் அதில் எடுத்துட்டோம் போய், நீங்கள் எதை காமிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னான். நான் சும்மா கிண்டலுக்குனே படம் காமிக்கிறோம் அப்போ பாடுறாங்க அப்படின்னு நானும் நாசரும் வந்து அவன்கிட்ட சும்மா கிண்டலாக சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து அவன் படம் பார்த்த பிறகு அவனும் அந்த படத்து ப்ரொடியூசர் அவர் பாண்டியன் நினைக்கிறேன், அவர் 2 பேரும் பார்த்தாங்க. அதனால என்னென்ன நான் வேறு நினச்சேன், ஏதோ நீங்கள் வேறு பண்ணிட்டீங்கன்னு சொன்னான். எங்கள் எல்லார்ட்டையும் என்னென்ன நாங்கள் அதாவது டைமே நாங்கள் சொல்லலை, ஃபிலிமில் வந்து டைமே சொல்லலை. அதில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் மாதிரி தான் நாங்கள் சும்மா ஒரு எங்களுக்கு ஒரு லிபர்ட்டியில் இது நாசருடைய இதில் எல்லாம் கொம்பெல்லாம் வச்சு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபேண்டசைசேஷனுக்காக அதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கிங்டம் இருக்குது பாருங்கள், அது வந்து என்ன சொல்லுங்க, இது இப்படி தான் இருக்கணும், தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கிங்டம் இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக ரொம்ப கரெக்டாக நாங்கள் அதை ஒர்க் பண்ணோம் இருக்கு. ஆனால் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான், ஸ்டில் அதில் வந்து கிளியராக இருக்கணும்னு ஒர்க் பண்ணோம். அந்த போர்ஷனில் என்னென்னா இந்த செஞ்சியை நாங்கள் யூஸ் பண்ணதில் செஞ்சின்னு நீங்கள் பாப்புலராக சொல்கிறதுக்கு என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கோ அதை நாங்கள் அவாய்ட் பண்ணோம். சூப்பர், எக்ஸலண்ட். செஞ்சின்னு நீங்கள் பார்த்தோன்னு சொல்லுவீங்க பாருங்கள், அந்த போர்ஷனே படத்தில் இருக்காது, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். என்னென்னா ஒரு டைம் எப்போயோ ஒரு டைம்னு சொல்கிறோம், அது ரொம்ப அதில் வந்து செக்மெண்ட் ரொம்ப பிளாக்காக நீங்கள் வந்து அதை வச்சுட்டு ஒரு டைமை சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் அந்த படத்தில் அந்த போர்ஷனில் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ரொம்ப டெலிபரேட்டாக ஒர்க் பண்ணோம். தென் அந்த படத்தில் இன்னொன்று வந்து ஒரு நாள் பாட்டு. அப்போ அந்த பாட்டுக்கு நாங்கள் என்னென்னா ஆக்சுவலி நாசர் வாஸ் ஆக்சுவலி ஒரு என்ன மேஜிக்கலாக அவனுக்கு எல்லா பவர் இருக்குது அந்த கேரக்டருக்கு. ஸோ அந்த ஹீரோயினை வந்து லவ் பண்ணல அவனை. ஸோ என்னுடைய ஸ்பெல்லில் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு பாருங்க, அதுதான் அந்த பாட்டு. அந்த சாங்குக்கு நாங்கள் என்ன பண்ணோம், செட்டு போடணும். முதல்ல ஆக்சுவலாக அதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டது அங்கூர் வாட்டில் ஹீரோயின், அதாவது நாசர் அண்ட் ஹீரோயின் மட்டும் அங்கூர் வாட்டு பேக்ட்ராப்பில் அங்கே போய் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட. ஒரு பட்ஜெட் விடல, டைம்லாம் ஆகிடுச்சு, அதனால செட்டு போட்டோம். செட்டு வாஸ் ஆக்சுவலி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து தியேட்டர் பாஸ்கரன் கூட பார்த்துட்டு கேபினட் ஆஃப் கல்லிகரியோடைய செட்டெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னார் சார். அப்படி எனக்கே வந்து நாங்கள் பண்ணி முடித்த பிறகு எங்களுக்கு ஒரு யோசனை பார்க்கும்போது தோணுச்சு அப்படி. ஆனால் டைரெக்டாக அது இல்லை அது என்னென்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. எனக்கு இன்ஸ்பிரேஷன் எதுன்னா காம்பவுண்ட் வால் மேலே கண்ணாடியை உடைச்சி பதிப்பாங்க இல்லை, கிளாஸ் மேலே யாரும் வந்து அதோடைய டைட் க்ளோஸ் இருக்குண்ணா பாருங்க, அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதாவது அந்த மூடை வந்து சொல்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது அந்த போர்ஷன் தான். ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் பண்ணோம். சரி எல்லாம் போய் இளையராஜாட்ட சொல்லும்போது பேந்தமோ ஒப்பரா மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று போட்டு கொடுக்கணுன்னு அவர் எங்களை கிண்டலை
ஓ நீங்கள் பந்தவப்பெல்லாம் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களை கிண்டலை சிரிச்சாருங்களா எங்கள் எல்லார்ட்டையும். ஆனால் அதே இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த அந்த பாட்டை கம்போஸ் பண்ணிட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க சார்? மதுரையில் வந்து நான் ஸ்கூல் முடித்த உடனே, அதாவது 9th படிக்கும்போதே வந்து 9th லீவில் அந்த டைமில் ஆனந்த விடனில் ஒரு ஆர்டிக்கிள் வருது. சென்ட் மேரிஸில் படிக்கும்போது அது வந்து உயிருள்ள படிப்பு இங்கே அப்படின்னு ஓவிய கல்லூரியை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வருது. அப்படி பிரமாதமான ஒரு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலையே சார் யாரும். இல்லை அதில் என்னென்ன அதை பார்த்துட்டு அதில் தனபால் வாத்தியார் எங்கெல்லாம் வாத்தியார் இருக்கார் பாருங்க, பிரின்சிபல் வாத்தியார் வந்து அவர் அப்போ வந்து அந்த டைமில் பிரின்சிபல். அதுக்கு பிறகு நாங்கள் இருக்கும்போதெல்லாம் அங்கே போய் எங்களோட தான் ரிட்டையர் ஆனார். நாங்கள் வெளியே வரும்போது தான் ரிட்டையர் ஆனார். அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு. அது ஒரு கோஇன்சிடென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அவருடைய ஃபோட்டோகிராஃபும் போட்டு உயிருள்ள படிப்பு இங்கேன்னு அந்த கல்லூரியை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தோன்னே இது நான் சொல்லிட்டேன் நிறையா. வந்து ஸ்கூல் எல்லார்ட்டையும் அது என்னென்னா நல்லா வரைகிறவங்கள SSLC படிக்கணும், ஸ்கூல் ஃபைனல் படிக்கணும் நாங்கள் அப்படின்னு எடுத்துக்குவோம். நல்லா வரைகிற பையனாக பொண்ணா யார் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் யார் இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங் ட்ராயிங் இருந்தால் நாங்கள் 9th படித்தாலே எடுத்துக்குவோம் அப்படின்னு பிரின்சிபல் சொன்னி இருக்கிறத நான் படித்த உடனே அந்த வருஷம் எல்லார்ட்டையும் ஸ்கூலில் நான் இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பரீட்சை எழுதிட்டு நான் இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா எல்லாம் வந்துட்டு இதில் 9th கிளாஸ் சேரலாம்னு அவனே நான் வந்து அடித்து தான் திருப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். முதல்ல ஒழுங்கப்படுறாரு. அப்புறம் வந்து தென் ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிட்டேன். முடித்த உடனே நான் அங்கே தான் போவேன்னு முடிவு எடுத்தேன். இதுக்கு இடையில 9th 10th படிக்கும்போதெல்லாம் தாத்தா இங்கே அவர் சொந்த படம் எடுக்கிறார். எதிர்காலம் அப்புறம் அதெல்லாம் இங்கே ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்போ நான் வந்து மதுரைக்கு வந்தாருன்னா என்னை கூட்டிகிட்டு வருவார். அவர் என் மேலே ஒரு பிரியம் இருக்கு. வந்து என்னை ஒரு ஆர்டிஸ்டிக்காக நான் இருக்கேன்னு என்னை எங்கேனாலும் சரி ஆக்ட்ரஸஸ்ஸு முத போய் பத்மினி பாலையா அவங்களெல்லாம் புக் பண்ண போகிறாங்க பாருங்க, என்னை மட்டும் துணை கூட்டிக்குவார். கூட்டிகிட்டு போய் அவங்களோட இங்கே உட்கார வச்சுட்டு அவங்களோட பேசும்போதெல்லாம் நானும் கூட இருப்பேன். அப்படி ஒரு சினிமா, அதாவது ஹாஃப் ஏர்லி தென் ஃபைனல் இது அந்த முழு பரீட்சை முடிஞ்ச உடனே எல்லாம் வந்து இங்கே வந்து அவரோட வந்து இங்கே தான் இருப்பேன். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது, அவுட்டோர் இவங்க போகும்போது கூட போகிறது, ஸ்டுடியோ எல்லாம் ஸ்டுடியோலையும் நான் அப்போ இந்த வயசுலேயே சுற்றினேன். 9th 10th 11th. அவர் என்னென்னா இன் பிட்வீன் மதுரைக்கு வரும்போதெல்லாம் ஸ்கூல் ஃபைனல் முடித்தோன்னா நான் இங்கே தான் போவேன். PUC படிக்க சொல்கிறாங்க, டிகிரி முடிச்சு தான் விடுவோன்றாங்க. நான் வந்து வீட்டை விட்டு ஓடிடுவேன்னு சொல்லி மிரட்டி, அப்போ இவர் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எங்கள் ஃபாதர் சொன்னோடனே தாத்தா என்ன சொல்கிறார், ஒரு நாள் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சின்னம்மா வீட்டில் இருக்கார். அவர் வந்து ஹீ இஸ் ஆக்சுவலி எ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அந்த ஹோல் இண்டஸ்ட்ரி ஒரு 25 years அவர் தான் டாமினன்ட் பர்சனாலிட்டி. பேர் சார் MS சோலைமலை. சரி. ஆமாம், அவர் வந்து நீதிபதி, முதல் நீதிபதி. ஆமாம், பங்காளிகள், அப்புறம் இதான் பாகப்பிரிவினை, பாவ மன்னிப்பு, பதிபக்தி எல்லாம். அவர் என்ன சொல்வார், அதாவது புது வித்தனை பார்க்குறதுக்கு தான் அவர் சென்னைக்கு வந்தவர். அந்த மாதிரி ரொம்ப இதாக சொல்லுவார். என்கிட்ட கூப்பிட்டு வரேன், தனியாக உட்கார வச்சு பேசுகிறேன். நான் போய் வெற்றி பெற்றுடா சினிமாவில் போய், ஆனால் எனக்கு இன்னும் இப்பயும் படிக்கலையே, நம்மளாம் படிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அப்புறம் நான் பின்னாடி நீ வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட தனியாக பேசுகிறாரு. என்கிட்ட இல்லைங்க, அதை தான் நான் ஸ்கூல் சொல்லாத புத்தகத்தெலாம் நான் தேடி படிக்கிறேன். அப்புறம் இந்த படிப்பெல்லாம் என் வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங் அவர்கிட்ட பேசுகிறேன். நானே தேடி படிக்கிறேன் எனக்கு அப்படி என்னன்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஆர்குமெண்ட்லாம் பேசுகிறேன்னா எனக்கு தெரியாமல் என் அப்பாட்ட சொல்லிட்டாரு, அவனை தொந்தரவு பண்ணாதையும் விட்டுருங்கன்னு சொல்லி. அவர் சப்போர்ட்டு தான் எனக்கு. அதனால நான் வந்து ஓவிய கல்லூரி இங்கே வந்தோடனே அவர் வீட்டிலேருந்து சென்னையில் மந்தவெளியில் ஒரு பெரிய கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, அவர் 5th ஸ்ட்ரீட்டில் இருக்காரு, 3rd ஸ்ட்ரீட்டில் தனபால் வாத்தியார் இருக்காரு. சரி 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 சரி. எங்கள் ஆசிரியர் அவர் அப்பா அவங்கெல்லாம் வந்து மதுரை. அவருடைய துணைவியார் வந்து மீனாட்சி அம்மாள் வந்து மதுரை. அவங்க வந்து ஓவிய கல்லூரி பக்கத்தில் தான் அப்போ வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் இது காலேஜ். அங்கே வந்து படிக்க வந்தவங்க இவங்க ரெண்டும் காதல் திருமணம். அவங்க வந்து ஒரு 2வது தெருவில் இருக்காங்க. என்னை வந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் தாத்தா என் மாமாவை அவருடைய மூத்த பையனை அவனை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விடுறாங்க.
அவன் நான் போய் பேசுகிறேன். அதனால் நீ வரைஞ்ச படம்லாம் வச்சுருக்கியான்னு கேட்குறாங்க. அதனால் நான் எப்போவுமே இங்கே வந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரி சரி. அப்போ அந்த பிக்சர்ஸ்லாம் உடனே ஓடி போய் எடுத்து கொண்டாந்து அவர்கிட்ட காமிச்சோன்னே இவனுக்கு கிடச்சிரும், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போவே வரைஞ்செல்லாம் காமிக்கணும். ஆமாம். அப்போ இப்போ நாங்கள் இப்போயும் என்னென்னா நீங்கள் என்ட்ரன் இது எக்ஸாம் வந்து நீங்கள் மாடல் ஒருத்தரை உட்கார வச்சு ஓகே ஓகே. அப்போ வந்து நான் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணுவேன். சிஸ்டர், பிரதரு, எங்கள் அம்மா எல்லாரையும் வரைவேன். எங்கள் வீட்டில் டாக் எல்லாத்தையும். அதனால அவர் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீ என் கூட வந்து கும்பகோணம் காலேஜுக்கு சேர்த்து விட்டுருங்க, நான் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. இல்லை எங்கள் அப்பா இங்கே சேர்க்கணும்னு, இல்லை சென்னையில். சரி இருங்க, அவனுக்கு கிடைச்சிரும். ஆக்சுவலாக நான் இங்கே தான் அப்ளை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ். காலேஜ் சென்னை. தென் ஒரு ஃபஸ்ட் இயருக்கு பிறகு செகண்ட் இயர்லேருந்து வாத்தியாரே வந்துட்டார் இங்கே. ஓ சரி சரி. அவர் என்னென்னா நான் சொன்ன மாதிரி 50s ஏர்லி 50s அப்பா உடைய பாலிய மதுரை பாலிய நண்பர்கள் யாரெல்லாம் இங்கே சென்னை வந்திருந்தப்ப தனபால் வாத்தியாரை சந்திச்சிருக்காரு. ஓ அப்பா சரிங்க. அது என்னென்னா மதுரை கனெக்ஷனில். சரி சரி. அதனால வந்து அங்கே அப்போ வந்திருந்தப்போ தான் பெரியாரை அவர் வந்து ஸ்கல்ப் பண்ண நேரம். ஓ சரி சரி. அந்த பெரியார் சிலையை அவர் பண்ணியிருந்தப்ப அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அப்பா பெரியார் மேலே உள்ள இதில் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வீட்டில் வச்சுருந்தாரு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து அலமாரியில் இருக்கோம். அது அந்த பெரியாரும் அந்த பக்கத்தில் அந்த ஸ்கல்ப் பண்ணுறதெல்லாம் இருக்கும். அந்த படங்களை யாருக்கோ வந்து அப்பா என்னென்னா காமிப்பார், கையிலே கொடுக்க மாட்டார், அது அவர் தான் காமிப்பார். அவ்வளோ பொசிசிவாக வச்சுருந்தார் அதை. தென் லைஃப்பில் அவர்கிட்டே நான் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டேன். ஓ ஓ ஓ ஓ எக்ஸலண்ட். உங்களோட மென்டார்னா நீங்கள் யாரை சார் சொல்லுவீங்க? அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் உங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணது எப்படி? அதில் வந்து தனபால் வாத்தியார் தான் முதல்ல. அப்புறம் என்னுடைய ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கூலில் இருந்ததில் அகஸ்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எனக்கு மட்டும் என்னுடைய ட்ராயிங்கை வச்சு எனக்கு மட்டும் ஒரு சின்ன கவனம் வைப்பார், இங்கே போய் இதை பாரு. தென் நீங்கள் ஓவிய கல்லூரியில் எனக்கு வந்து அவருக்கு அப்புறம் சந்தான்ராஜ், தென் அப்புறம் அதற்கு அடுத்த செட், அதாவது நாங்கள் இருந்த டைம் தான் வாத்தியார் இருக்கார் தனபால் வாத்தியார். நாங்கள் வந்து 70s, நாங்கள் 60s வாஸ் ஆக்சுவலி வித் பணிக்கர் காலேஜ் இருக்குது. பணிக்கருக்கு முன்னாடி ராய் சௌத்ரி இருக்கு. ராய் சௌத்ரி உங்களுக்கு தெரியும், காந்தி. ஆமாம் 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 ஆமாம். அவருக்கு கூட இருந்தவங்க. நாங்கள் 70s என்ட்ரு பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள், யங் ஆர்டிஸ்ட்டு எனக்கு டீச் பண்ண வந்தாங்க. பாஸ்கரன், இவர் ஆர்பி பாஸ்கரன், தர்ஷனா, ஆதி மூலம். ஆதி வந்து வெளியே இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒரு செட்டு. அதுக்கு முந்தின செட்டு சீனியரில் வந்து தாஸ், தென் சந்தான்ராஜ், ரொம்ப ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப ரெனோட் பீப்புள் எல்லாமே நீங்கள் சொல்கிற எல்லாருமே. ஆமாம். நாங்கள் படிக்கிற பீரியடில் எல்லாம் ப்ரைம் ஏஜில் இருந்தாங்க, ஏஜ் ஆஃப் 30s 40s இருந்தாங்க. ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. காலேஜினுடைய ஹிஸ்ட்ரிலையும், அதாவது 55லேருந்து 78 80 வரைக்கும் இருக்குவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் டைம் அது. நாங்கள் இருந்த பீரியட் நாங்கள் ரொம்ப ரிமார்க்கபிள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஒரு பீரியட் இப்போ வருமானு தெரியல. நீங்கள் தனபால் வாத்தியாரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் வந்து எப்பவுமே 5 ஆண்டும் படிக்கிற மாணவர்களை பேசிக்காக அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பின்னணியும் இருக்குது. நிறைய பேருக்கு நான் இதை நிறைய தடவை சொல்லிட்டேன் வந்தானா. அதாவது அவருடைய வீட்டில் தான் ஜீவாவை, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஜீவா இருக்கார் பாருங்க, அவரை வந்து தலைமுறை வாழ்க்கைக்கு NS கிருஷ்ணர் கொண்டு வந்து அவர் வீட்டில் தான் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு பின்னாடி. அதெல்லாம் என்ன சொல்கிறதுங்க, வெளியே பேசப்படாத வரல, எங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். அப்புறம் வந்து வாத்தியார் இருந்த பீரியட் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவர் வந்து பேர் சொல்லி கரெக்டாக, நாட் ஒன்லி டீச்சர், ஸ்டூடெண்ட்டை வந்து எவ்ரி டே எல்லா கிளாஸுக்கும் வருவார். 11 to 12 அந்த டைமில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய க்ரோத்தையும் வந்து அவருக்கு தெரியும் ரொம்ப. அப்புறம் வந்து அவருக்கு வந்து இவர் ராய் சௌத்ரி பீரியட்லேருந்தே போன்சாய் இது மேலெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பீரியட். அதனால் வீடெல்லாம் போன்சாய் வச்சுருப்பாரு. ஆமாம் இருக்கும். அப்புறம் வந்து கல்லூரியினுடைய இது இருக்கு பாருங்க, வைல்டாக தான் இருக்கும் கல்லூரியினுடைய கார்டன் எல்லாமே. ஆனால் அதை வைல்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெரிய அக்கறை எடுத்துக்குவார். என்வாயன்மெண்ட்டே பிரமாதமாக அவர் இருந்த பீரியடில். அப்புறம் ஸ்டூடெண்ட்டை வந்து இண்டிபெண்டன்ஸ், சில டீச்சர்ஸை எனக்கு ஃபைனல் இயர்லாம் இருந்தார் ஒரு வாத்தியார். அதையும் குறிப்பாக முனுசாமி மாதிரி வாத்தியாரைய, அவரும் ஸ்ட்ராங் பெயிண்டர் தான். ஆனால் வந்து கிளாஸில் வந்து எங்களை ஒரு 5-6 பேர் இவனா நீ எதுவும் சொல்லாத, அவனே வரைவான்
அவனை குழப்பிடாதீங்க அப்படின்னு ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படி டீச்சர்கிட்டே சொல்லிடுவார். அதனால அதை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணோன்னா தே வில் டூ வாட் தே வாண்ட் அப்படின்னு அப்படியே சப்போர்ட்டிவாக பேசுவார். அப்புறம் வந்து ஆல் ஓவர் இந்தியா எக்ஸிபிஷன் நாங்கள் படிக்கிறப்பயே இங்கேருந்து பேக்கேஜ் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ஆர்ட் ஒர்க் இருக்குது பாருங்கள், கல்கட்டாவுக்கு, பாம்பேக்கு, டெல்லிக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக என்னெல்லாம் இருக்கணுமோ இந்த பேக்கேஜ் அனுப்புறதுக்கு கவர்மெண்ட்ட கேட்டு வாங்குறது, மியூசியம் வைக்கிறது. அப்புறம் நாங்கள்லாம் போய் ஃபோட்டோகிராஃபி செக்ஷனே இல்லை, இல்லை ஃபோட்டோகிராஃபி செக்ஷன் வேணும். அப்புறம் நாங்கள் வந்தப்புறம் தான், நாங்களே வெளியே வந்தப்புறம் தான் வந்தது. நாங்கள்லாம் போய் ஃபோட்டோகிராஃபி செக்ஷன் ஒன்று அதெல்லாம் வந்து கூட ஒர்க் பண்ணுவார். ஸ்டூடெண்ட் பசங்களுக்கு கிடைக்கணுன்றல லைப்ரரி எனக்கு தெரிஞ்ச அவர் பீரியடில் தான் திரும்பி லைப்ரரி திருப்பி ரீஜெனரேட் ஆச்சு, இன்னொரு டைமென்ஷனுக்கு வந்தது. அப்புறம் ஆர்டிகிள்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறது மியூசியம் ஒன்று செட் பண்ணார். நேஷ்னல் எக்ஸிபிஷனையே காலேஜுக்குள்ளே நடக்க வச்சார். அதெல்லாம் அவருடைய இதுதான். அவர் வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் முயற்சியில் மதுரையில் ஒரு கலைக்கல்லூரி வரப்போகிறதா? அதாவது நாங்களாம் ஆசைப்பட்டோம், அது வந்து இப்போ கவர்மெண்ட் அதை ரொம்ப பாசிட்டிவாக பண்ணிட்டாங்க. வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வரப்போகுதுங்களா? ரொம்ப நாங்கள்லாம் போய் எங்கேயாவது ஒன்று டீப் சவுத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்போஷர் இல்லை. அப்புறம் வந்து வில்லேஜ்லேருந்து முன்னெல்லாம் என்னென்னா கும்பகோணம் இருந்தது, ரொம்ப குக்கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு சென்னை வாழ்க்கையில் ஒரு சின்ன ஃபியர் இருக்கும், சப்போர்ட் இல்லாதவங்க இருப்பாங்க பசங்க. லைக் என்ன சொல்லுங்க, சென்னையிலேருந்து வாழ்கிறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்காது. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் இயர்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க, கண்டினியூ பண்ண முடியாது. நாங்கள் படிக்கும்போது 5 years. அப்போ அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும், ஹாஸ்டல் கிடைக்காது. அப்போ இப்போ வந்து ஊர்லேயே டீப் சவுத்துலேயே ஒன்று வருதுன்னு அது ஒரு இனிமேல் அது ஒரு வேற இதுதான். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சார், என்னோட மனைவி சொல்லியிருக்காங்க, அவங்களோட 10 வயசில் ஆனந்த விகடனில் உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன்னு சொல்லி, அது எனக்கு அவங்களோட பயங்கரமான ஃபேன் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நீங்கள் ஒரு அந்த குதிரை வண்டிகள், அந்த குதிரையெல்லாம் பார்த்து ஒரு உங்களுக்குள்ள அந்த ஒரு குதிரை அப்படி ஒரு இது எப்படி சார்? அந்த ஆக்சுவலாக என்னென்னா கௌரிப்பாளையம் வந்து எங்கள் வீட்டு இப்போ அந்த முகமதியர் தெரு இருக்குது, தர்கா இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2-3 ஸ்ட்ரீட் இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு இஸ்லாமிக்கு செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு இதுவும் இருக்காங்க. முகமதியர் தெரு ஒரு தெரு இருக்குது. அந்த ஏரியா பூரா அந்த மசூதி இருக்கிற ஏரியா ஒரு பேரல்ல அழகர் கோயில் ரோடுக்கு நேரம் பேரல்ல உள்ள ரோடு. அதில் வந்து நிறையா அந்த ஜட்கா, இயல்பாகவே நிறைய பேர் ஜட்கா வச்சுருந்தாங்க. எல்லா குதிரையும் அங்கே தான் நிற்கும். அதான் இப்போ சினிமான்னு சொன்ன பாருங்க, காமிக் புக்கு சினிமா, இதில் வர ஹீரோவோட எப்பவுமே ஒரு டாகும் ஒரு ஹார்ஸும் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். தென் இங்கே வந்து டெய்லி பார்க்குறது, நாங்கள் நடந்து போகும்போது அதெல்லாம் வந்து ஜட்கா வண்டி குதிரை தான். ஆனாலும் அதனுடைய அதுக்கு நடுவில் தான் இருந்தோம். எப்படி போனால் வந்தால் அது முன்னாடின்னு தான் போய் வந்துட்டு வருவோம். நான் சொன்னேன் பாருங்க, பிக்சரில் பார்த்தது, சினிமாவில் பார்க்குறது, பக்கத்தில் இதை பார்க்குறது. அந்த வயசு அந்த ஹீரோவோட இருந்த குதிரை அப்படியே அந்த ஒரு கனெக்ஷன். அப்புறம் வந்து அது இட்ஸ் ஆக்சுவலி இன்டைரக்ட்லி பை லாங் டைம் நீங்கள் பிறகு இப்போ யோசிச்சு பார்த்தா ஹார்ஸ் வந்து நத்திங் பட் பியூரிட்டி, ஸ்ட்ரென்த், மேபி செக்ஷுவாலிட்டி, தென் என்ன சொல்கிறாங்க ஒரு பியூர் ஸ்பிரிட்டு, இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து அமெரிக்கன் இல்லஸ்ட்ரேட்டர் பாலி, ஹவர்ட் பாலியோடைய பைலின்னுவாங்க, அவர் வந்து ஒரு விங்டு ஹியூமன் ஃபிகரை எப்பவுமே வரைஞ்சிட்டே இருப்பார். நான் வரைவேன், ஏதாவது ஹியூமன் ஃபிகர் விங்ஸோட. அது வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் சர்ச் தான். அதுதான் அது இமேஜாக மாறுது. சார் நீங்கள் சொல்கிறப்ப மதுரையில் தங்கரிகள் தேட்டரில் போய் பார்த்தோன்னு சொன்னீங்க. இப்போ நான் என்னோட ஒரு காலேஜ் முடித்து நான் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ்லாம் மாப்பிள்ளை விநாயகர் தேட்டரில் தான் மதுரையில் இங்கிலீஷ் படங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி நீங்கள் இருந்த காலகட்டத்தில் மதுரையில் என்னென்ன தேட்டர்லாம் இருந்தது சார்? இது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து ரீகல் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அப்புறம் நியூ சினிமா அதுலேயும் ஆங்கில படங்கள்,
ஸ்டில் ஐ ரிமெம்பர் தி சாம்சன் அண்ட் டிலைலா. இது கிரீக் ரோமன் மைத்தாலஜிக்கல் ஃபிலிம், ஹிஸ்டாரிக்கல் பைபிளிக்கல் வந்து எல்லாம் அங்கே வரும். அதெல்லாம் வந்திருக்கு. பரமேஸ்வரி, பரமேஸ்வரி, இது மீனாட்சி தியேட்டர், மீனாட்சி தியேட்டர், சிந்தாமணி எல்லாம் இருக்குது. நிறைய படம் தியேட்டர் இருந்தது. ஆங்கில படங்கள் வந்து மேஜராக வந்து நியூ சினிமா, ரீகல், பரமேஸ்வரி மூணுலேயும் தான் ரொம்ப அதிகமாக வரும். அதிகமாக மீனாட்சியிலையும் இதுலேயும் வந்து சிந்தாமணி அந்த தியேட்டர்லாம் வரும். இதுதான் மேஜராக இந்த மேஜராக இருக்கிறதுல. சம்டைம்ஸ் எங்களுக்கு இது கூட்டிகிட்டு வரும். இப்போ அதே பண்ணி எனக்கு அப்போ தெரியாததில் அப்பாவுடைய சில ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் பா சிங்காரம்னு ஒரு ரைட்டர் இருந்தார் இல்லைங்களா, இருந்தார். அவர் வந்து நியூஸ் அந்த ஒய்எம்சிஏல இருக்கிற ஒரு அறை அவர் கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் இருந்தார் அவர். அங்கே போய் அப்பா அவரை பார்ப்பார். இவங்கெல்லாம் வந்து க்ளோஸ், அவங்க எல்லாமே. அந்த அறைக்கு பல பேர் வருவாங்க. மேபி அங்கே ஸ்மோக் பண்ணுவாங்க, ஒருவேளை ட்ரிங்க் இப்படி இருந்திருக்கலாம், இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆகையினால அப்பா வந்து போனால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் அவரை பார்க்க போவார். 1 or 2 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நியூ சினிமா, ஆமாம், நியூ சினிமாவுக்கு முன்னாடி இருக்கிற பார்க் இருக்கு, கேட்டை விட்டு வெளியே விட இங்கே விளையாடுங்கடான்னு சொல்லி எங்களை உள்ளே விட்டுருவாரு. ஸ்கூல் அதாவது 9th அந்த டைமில் இருங்கடாங்க. அவர் மேலே போயிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லுவார். ஆனால் இவரை தான் பார்க்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. பின்னாடி எனக்கு தெரிய வந்தது அவர் தான் இதுன்னு. அதில் நாங்களே கனெக்ட் பண்ணுறோம். சினிமா வந்து நான் சொன்னது போல் இந்த கவுபாய் படங்க, இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே பரமேஸ்வரியில் நிறைய வரும். தென் நியூ சினிமா இஸ் ஆக்சுவலி இல்லை சார். இல்லை, நியூ சினிமா என்னென்னா நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் தான் பழைய புத்தக கடையில். ஆமாம், வரிசை அங்கே தான். ஆமாம், எனக்கு வேண்டிய சில ஆள் இருக்கான். நான் எதெல்லாம் தேடுவேனோ அதை எடுத்துக்கிட்டு வச்சிருவாங்க. காமிக் புக் வாங்க போவேன். அதுலேயும் அந்த வளையல் கடைக்கு முன்னாடி ஒரு கார்னரில் 2 ஷாப் இருக்குது. ஓகே. அந்த என்ன சொல்லுவாங்க, தெற்கு வீதி இருக்கு பாருங்க, மாரட்டி வீதி, மாசி வீதி, செவரு காம்பவுண்டு, கோயில் காம்பவுண்ட் எதிரில் இருக்கும். அது கார்னர்ல, ஆடி வீதி முக்கில், அங்கேருந்து நீங்கள் நியூ சினிமா போயிடலாம். நியூ சினிமா இன்னொன்று வந்து இந்த ஒரு ரைட் ஏஜ். இந்த படங்கள் பார்த்தது போக ஹேமர் ஃபிலிம்ஸ், எஸ்பெஷலி டார்க் ஃபிலிம் எல்லாம் வந்து இது பேர் என்ன, இவர் கிறிஸ்டோவர்லி நடித்த ட்ராக்குலா, இந்த மாதிரி ஃப்ராங்கன்ஸ்டைன். எங்கள் மாமாவை கூட்டிட்டு போய் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்து ஃப்ராங்கன்ஸ்டைன் படம் வந்து அடுத்த நாள் காய்ச்சல் வந்துச்சு. அப்படி இருந்து ஆனால் பெரிய இம்பேக்ட் அந்த அதாவது என்ன சொல்லுங்க, ஆர்டிஸ்டிக் இம்பேக்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பவர்ஃபுல். சம் ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல் டைரக்டர்ஸ். ஸ்டில் என்ன அதனுடைய எக்கோலாம் தான் தேவதையில் இருக்குது. நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். மதுரையில் நீங்கள் படித்தது, பிறந்தது, வளர்ந்ததெல்லாம் மதுரையில். நீங்கள் அந்த காலகட்டம் 1960s நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இருந்த நேரத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படத்தை போய் பார்க்கணுன்ற சிந்தனை எப்படி சார் வந்தது? ஆங்கில படங்கள் மேலே ஒரு அப்பா பெரிய ஒரு காரணம். காந்தி மியூசியம் லைப்ரரி இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ரிமார்க்கபிள் ஸ்பாட் தான். நல்லா சொன்னால் தான் கண்ணை திறந்தது. அங்கே வந்து அதாவது சில்ட்ரன்ஸ் புக்கு இல்லாமல் நீங்கள் கிளாசிக்கு இல்லாமல் பெரிய கலெக்ஷன் இருந்தது, எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன் இருந்தது. அப்புறம் வந்து ஏற்கனவே இருக்கிற பத்திரிகைகளினுடைய கலெக்ஷனும் போக அங்கே தான் நான் வந்து நான் சில படங்களையும் அந்த செக்ஷனில் பார்த்துருக்கேன். அது நான் இப்போ சொன்ன பாருங்க, இவர் படங்கள் எல்லாம் படங்கள் எல்லாம் பார்த்தேன், சினிமா பார்த்தேன், ஆனால் பேர் தெரியாது, என்னன்னு தெரியாது, பின்னாடி தான் ஐடென்டி பண்ணது. அது போல் வந்து காலனியல் பீரியட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய ஒர்க்கை சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து மதுரை ஐடென்டி பண்ணுறது, சமாதி பிக்சர்ஸ், அப்படி தான் எனக்கு சிலதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது. இப்போ தாமஸ் டேனியல், வில்லியம் டேனியலுடைய படம் ஒரு ஹாண்டிங் இமேஜ் எனக்கு லைஃப் லாங். ஒரு 1 or 2 ஃபிலிம் பிக்சர்ஸ் வந்து மதுரையோட அவர் எங்கன்னா யானைக்கல் கொஞ்சம் தாண்டி போனோன்னு தேர்முட்டி இருக்கு பாருங்க, அந்த போர்ஷனாக அவர் வந்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடி தாமஸ் டேனியல், வில்லியம் டேனியல் பண்ண டிராயிங்கில் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. ஆமாம், அந்த ரெடி இப்படி இருக்கும். நேராக வந்து மஹால் தெரியும். அப்படி ஒரு படம் இருக்குது. அது வந்து அதெல்லாம் எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு அந்த வயசில். அப்புறம் வந்து தாமஸ் டேனியல், வில்லியம் டேனியலுடைய படம் அவங்க அதாவது 1792 அந்த டைமில் இருக்காங்க இங்கே, அதாவது ரிபல்லியன் பீரியட். ஆமாம், இவர் பிஃபோர் 1800s. ஆமாம், திப்புவை க்ளோஸ் பண்ணுறாங்க, சவுத் இண்டியன் ரிபல்லியன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க 2 பேரும் உள்ள ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ மதுரையை அவங்க பண்ணியிருக்கிற பெயிண்டிங் இருக்குது.
தாமஸ் டேனியல் வில்லியம் பீரியட்லேயே ஒரு என்கிரேவிங் இருக்குது. ஓ, அது வந்து மதுரையை வெளியிருந்து மதுரையை பார்த்தா வைடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்கிரேவிங், ஒரு என்கிரேவிங் இருக்குது. அது வந்து முதல்ல வந்து இப்படி அலவர்கள் ரோடுலாம் வரல. முதல்ல நீங்கள் தெப்பக்குளம் சைட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அப்படிதான் மதுரைக்குள்ளே என்டர் பண்ணியிருக்காங்க. தெப்பக்குளம் அந்த சைடில் என்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வந்திருக்கு. இவங்க படம்லாம் இப்படி இருக்கும் அந்த ஆங்கிள். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்போ. இது மாதிரி விஷயங்களை தேடி பார்க்கறது. ஜார்ஜ் கஸ்ட்னு ஒரு ஃப்ரெஞ்சு ஆர்டிஸ்ட். அவனையும் வந்து படத்தெல்லாம் பார்த்துட்டேன். படம்லாம் பார்த்துட்டேன். தான் ஆர்டிஸ்ட்டை ரியலைஸ் பண்ணேன். இதில் நம்ம பார்த்தோம் சின்ன வயசில். அவர் வந்து என்னென்னா இஸ் ஆக்சுவலி அன் ஓரியன்டலிஸ்ட். அதாவது ஆஃப்டர் நெப்போலியன்ஸ் விசிட் டு ஈஜிப்ட் வந்துட்டு போன பிறகு தான் வந்து இதில் யூரோப்பில் வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் மேலே வந்து ஒரு பெரிய கவனம்லாம் வருது. அதாவது இந்த வந்துட்டு போனோடனே அந்த எக்ஸ்போஷர் இருக்குது பாருங்கள், ஈஜிப்ட்லாம் கொண்டு காமிக்கிறது. அதுக்கு பிறகு அப்புறம் அங்கேயும் வந்து இதெல்லாம் போயிடுது இல்லைங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க, மக்களாட்சி வந்துடுது ஆஃப்டர் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ வந்து மியூசியம் கல்ச்சர் வந்துடுது யூரோப்பில். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் வந்து ஆர்டிஸ்ட்டு ரைட்டர் எல்லாம் இந்த பக்கம் கல்ஃப் கண்ட்ரிலாம் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அப்படியே வந்து இந்தியாவுக்குள்ளேயும் வர்றாங்க நிறைய பேர். அப்படி வந்ததில் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக அந்த பீரியட்லேயே ஆர்டிஸ்ட் வந்து கேமராவும் வச்சுருப்பாங்க, ஃபோட்டோகிராஃபும் எடுப்பாங்க, பெயிண்ட் ரெண்டும் சேர்த்து தான். அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. டெல்லி, ஆக்ரா எல்லாம் அப்படி வந்திருக்கு. அதில் இந்த ஜார்ஜ் கஸ் வாஸ் ஆல்சோ ஹஸ் பெயிண்டட் ஸோ மெனி. இது வந்து நார்த்தில் எல்லாம் டெல்லியை பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இதில் தாஜ் பண்ணியிருக்காரு. அப்படியே வந்து அவர் வந்து மதுரை வந்துடுறாரு. மதுரை அவர் பண்ண பெயிண்டிங் நான் அந்த புத்தகத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் தான் அப்படின்னுலாம் தெரியல. அப்புறம் நமக்கு ஒரு ஏஜ் வந்து அதெல்லாம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுவும் எனக்கு என்னென்னா சித்திரகுளத்தை அவர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அருமையான படம், அதெல்லாம் ஸ்டன்னிங் பிக்சர். அது அந்த அது பண்ணியிருக்காரு அவர் மதுரையை. அவர் என்னென்னா பிறகு இப்போ நாங்கள் பத்திரிக்கையில் நான் எடுத்து நிறைய எடுத்துலாம் இப்போ 100 years ஆயிடுச்சு. 1908 அவர் இங்கே வந்து மதுரையில் வந்து இருந்திருக்காரு. 1910 மதுரையில் தான் இறக்குறாரு அவர். அவர் ஒரு ஸ்டுடியோ அங்கே வச்சுருக்காரு. பிகாஸ் ஆஃப் ஹிம் இன் 20-25 இயர்ஸில் மதுரைக்கு இந்த ஃபோட்டோகிராஃபிக்கும் மதுரைக்குமான கனெக்ஷன் அவரால் தான். இப்போ நான் தனபாலதேர் சொன்ன பாருங்க, அவருடைய துணைவியார் மீனாட்சி அவங்க வந்து அவங்க குடும்பத்தார் தான் ஃபோட்டோ பாரத்தெல்லாம். ஓகே, சரி சரி சரி. அதுக்கு முன்னாடி கைலாஸ் ஸ்டுடியோன்னு மதுரையில். ஆமாம், கைலாஸ் ஸ்டுடியோ, சித்ரா ஸ்டுடியோ, கைலாஸ் ஸ்டுடியோ தான் அந்த ஃபேமிலி தான். அந்த அம்மாங்க கைலாஸ் ஸ்டுடியோ மதுரை. அதில் ரொம்ப ஹிஸ்டரி. ஆமாம், கைலாஸ் ஸ்டுடியோ, லைட் ஹவுஸ் ஸ்டுடியோ, இது எல்லாம் மதுரையுடைய ஹிஸ்டரியை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு முயற்சி நாங்கள் 90s பண்ணோம், அதுவும் நடக்கலை. என்னென்னா இந்த ஐ ஹாவ் அ கிரேட் அட்மைரேஷன் ஃபார் இது லவ் ஃபார் திஸ் ஸ்டுடியோ மேட் ஃபோட்டோகிராஃபி. அது வந்து மதுரை, அப்புறம் வந்து திருநெல்வேலி, கும்பகோணம், கண்ணையா ஸ்டுடியோன்னு கும்பகோணம், திருச்சியில் ஒரு ஸ்டுடியோ. அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் ராபர்ட் ராசேர். ராபர்ட் ஃபிலிம் மேக்கர். ராபர்ட் அவர் சொல்லுவார், நான் இதெல்லாம் பேசும்போது அவர் டர்சி நாங்களும் இந்த குடும்பம் சொல்லுவார். ஸோ இவங்க எல்லா ஸ்டுடியோலையும் வந்து நானே ஒரு பீரியடு நாங்கள் பெரிய முயற்சி பண்ண நடக்கலை. கீதா எல்லாம் கூட சப்போர்ட்டிவ் இருந்தாங்க. சாரங்கன் நாங்கள்லாம் பிளான் பண்ணால் நடக்கலை. அது என்னென்னா எல்லா ஸ்டுடியோவுக்கும் போய் ஸ்டுடியோ மேட் ஃபோட்டோகிராஃபாக கலெக்ட் பண்ணுறது எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது. அதுதான் நான் கொஞ்சம் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கே தமிழ்நாடு ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது மதுரையில். தமிழ்நாடு ரோடு வந்து அப்படியே வந்து இதுக்கு வரம் பாருங்க, இதுக்கு மீனாட்சி கோயில் வாசலுக்கு கொஞ்சம் அங்கே இருந்தது. அல்வா கடை இருக்குமே, ஒரு லாலா ஒரிஜினல் லாதி நாகப்பட்டினம் ஏதோ சம்திங், அது கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அந்த ஸ்டுடியோ, தமிழ்நாடு ஸ்டுடியோ. இவங்க எல்லாம் இதில் எல்லாத்துலேருந்து இந்த ஸ்டுடியோஸ்லேருந்து ஓல்டு நெகட்டிவ்ல 1930s 40s இருக்கிற நெகட்டிவ்லேருந்து ரெஃபரன்ஸு நாளைக்கு வந்து ஆர்டிஸ்டிக் ரெஃபரன்ஸ் வேணும்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படின்னா ஒரு ஸ்டுடியோ இருந்ததுன்னா அந்த ஸ்டுடியோவில் என்ன சொல்லுங்க, ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்து எடுத்திருப்பாங்க ஃபோட்டோ. ஏன்னா படித்த உடனே பட்டம் வாங்கினேன் நான் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல. அதாவது பெண்களை வந்து பெண் எழுத்தாளர்கள் வரிசை ஒன்று போட்டாங்க. அதுக்கு வெறும் ஸ்டுடியோ மேட் ஃபோட்டோகிராஃபாக நான் வரைஞ்சேன். அந்த சீரீஸ் 80s, எண்ட் ஆஃப் தி 80s நினைக்கிறேன். அதாவது பட்டம் வாங்கின பிறகு ஸ்டுடியோவில் போய் எடுப்பாங்க. அப்புறம் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா போய் எடுப்பாங்க, பூவெல்லாம் தைச்சு. அப்புறம் வந்து நிலாவல் உட்கார வச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி தெர் ஆர் ஒரு ஐகானிக் ஃபோட்டோகிராஃப் இருக்குது.
கூட வந்து விவசாய குடும்பம். நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். குடும்பமே ஸ்டுடியோவில் வந்து ஆமாம் ஆமாம் எடுப்பாங்க. நடுவில் மாடையும் பிடிச்சிருப்பாங்க, மாடும் நிற்கும். நான் அதான் சொன்னேன், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து ஒரு கல்ச்சரலாக எல்லா ஸ்டுடியோலையும் இருக்குது. வயதானவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு எடுப்பாங்க, நாயை பிடிச்சிட்டு இருப்பாங்க, நாய் இருக்கும் நடுவில். எங்கள் கிராண்ட் ஃபாதர் அப்படிலாம் எடுத்துருக்காரு. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணோம். நடக்கலை, சப்போர்ட் இல்லை. பிறகு வந்து இதே மாதிரி வந்து டெல்லியில் நார்த்தில் யாரோ பண்ணதை அகாடமி வேல்யூவேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்துச்சு, நம்ம பண்ணும்போது கிடைக்கலையே அப்படின்ட்டு. மதுரை அதெல்லாம் சேர்ந்து தான். ஆனால் அதெல்லாம் எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணாமல் போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி சார், நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த இடங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மதுரையில் என்னென்ன இருக்குது, உங்களை என்னென்னலாம் கவர்ந்தது? அப்படி கோயில் வந்து மீனாட்சி கோயில் ஒரு பெரிய ரிமார்க்கபிள் ஆர்கிடெக்சராக இதுதான். அந்த பொற்றாமரைக்குளம் பெயிண்டிங் தான் என்னைய பெரிய, ஆமாம், சின்ன வயசில் கூட்டி போவாங்க. நான் அப்படி வேடிக்கை போதுன்னு என்னை தலையில் அடித்து, நம்ம ஊரில் சொல்லுவாங்க பிறக்க பார்க்காதரான்னு, அடித்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக வந்து தென் ஆஃப்டர் தேட் படிக்க ஆரம்பித்த பிறகு, சன் மேரிஸ் போன பிறகு ஆஃப்டர்நூன் தென் எங்களுக்கு கேப்பு கிடைக்கும் போதெல்லாம், அப்போ வந்து கோர்ட்டு வந்து திருமலைநாயக்கர். ஆமாம், நான் மகாலுக்குள்ளே தான் இருப்பேன் மேஜர் டைம். அது வந்து எப்படி எனக்கு வந்து அதே மாதிரி புரியாமல் இருந்த ஒரு டைமில் இவ்வளோ பெரிய கட்டடம், இப்படி ஒரு எங்கேயுமே இல்லாத மாதிரி ஒரு டிசைனு, இந்த பில்லரு இதோட எப்படி இப்படி ஏதோ புரியாமல் இருந்த டைமில் மெதுவாக எனக்கு ஆர்ட்டு தென் இந்த ஹிஸ்ட்ரி பின்னாடி இருக்கிற விஷயங்கள் புரிய ஆரம்பித்த பிறகு, அந்த இட்டாலியன் ஸ்கல்ப்டர்ஸ் இது ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தது இருக்கு பாருங்க, அதை கனெக்ட் பண்ண உடனே அப்படியே வெனிஸ்ல இருந்து ஒரு பில்டிங் எடுத்து மதுரையில் வச்சுட்ட மாதிரி அப்படி ஃபீல் பண்ணிட்டேன் நான். அது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அந்த அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு பாருங்க, அவன் எப்படி இங்கே வந்து, அதாவது இந்த ஒரு பெரிய ரிமார்க்கபிள் இது இருக்குது பாருங்க, ரெண்டு கல்ச்சருக்குனோட கனெக்ஷன். ஆமாம் சார், அதை வந்து மதுரை வந்து பிரமாதமாக அதை எடுத்து வச்சிருக்காது. அதுவும் எனக்கு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்பாட். எங்கே போனாலும் எப்போ போனாலும். ரிவருக்கு பக்கத்தில் ஒன்று இருந்தது, இப்போ ஏதோ ஒரு ஹோட்டல் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு ரூயின் இருந்தது, மீனாட்சி காலேஜுக்கு எதிரில் இருக்கிற பக்கம், அதாவது இந்த ஆழ்வார்புரம் அந்த காணல் ஒன்று. அது பில்டிங் இல்லை, ரூயினாக இருந்தது, சீலிங்கெல்லாம் இல்லாமல். சரி, அதுவும் அது வந்து இது ராணிமங்கம்மாள் பீரியட் அதை சொல்லுவாங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று பழைய ஃபோட்டோகிராஃபை நான் பார்த்துருக்கேன். இந்த காந்தி மியூசியத்தை பார்த்துருக்கேன் அந்த வயசுலேயே. அங்கேருந்து கலெக்ஷனு எல்லாம் என்கிரேவிங்லாம் அது வந்து ரீஸ்ட்ரக்சர் ஆனது. அது வந்து ஒரு டிரான்சிஷன் இருக்குது பாருங்க. அந்த ஏன்னா இந்த காந்தி வீடு ஒன்று, அந்த ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு 5 ஆண்டு அது உள்ளே தான் சுற்றணும் நாங்கள் படிக்கிற காலத்தில். அது ஒன்று. அப்புறம் மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஆக்சுவலி அழகர் கோயிலும் திருவிழாவும் தான் எனக்கு. திருவிழாவும் அது மதுரையில் மதுரை சித்திரை திருவிழா வந்து எனக்கு சின்ன வயசில் நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச டைம்லாம் ஒரு 150 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற வில்லேஜ் எல்லாமே. ஆமாம், எல்லாருமே இங்கே வந்து வண்டி கட்டி வந்து. ஆமாம், வண்டி கட்டிட்டு, மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து கண்மாயில் தென் கிரவுண்டில் எல்லாத்துலேயும் வந்து வண்டியோட நிப்பாட்டிடுவாங்க. வந்து அது வந்து இந்த லைஃபே ஒரு மாதிரியானது. அப்புறம் வந்து அழகர் கோயில் ரோடு வாஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி பிஸி டைமில். அந்த 6 நாள் எல்லா மண்டபங்களும் அது ஒரு பிரமாதமான டைம் தான். எங்களுக்கு வந்து கௌரிப்பாளையம் உள்ளிருந்து அந்த இப்போ ஜிடெக்ஸ் இருக்கிற கார்னர் அந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த ரோடோட கனெக்ஷன் இருக்கும். எங்களுடைய ஃபாதர் நான் சொன்னேன் பாருங்க, இங்கே இருக்கிற ஒரு வசதியான பழைய இவங்க விவசாய குடும்பத்து ஆளுகள் மூத்தவங்க. இப்போ அப்பாவோட ஏஜ் குரூப் எல்லாம் திரும்பினோடனே அந்த ஒரு கடைசியில் ஏண்ட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு இவங்க எல்லாரும் கூடுற இடம். அவங்க எல்லாரும் அங்கே எல்லாரும் சாயங்காலம் எல்லாம் வருவாங்க. என்னுடைய கிராண்ட் ஃபாதர் இந்த கார்னர்ல தான் இருப்பார், உட்காந்துருப்பாரு. ஒரு மாதிரி ஒரு ஏஜ் பீப்புள். சரி சரி, எல்லாரும் வந்து கேதர் ஆகிறது சாயங்காலம் 4 மணிக்கு மேலே இந்த மெயின் ரோட்ல வந்து கனெக்ட் ஆகும், வந்து உட்காருவோம். இது என்ன வில்லேஜ் தான், வாஸ்தவம் தான். அந்த இதுக்கு முன்னாடி தான் கடைசியாக இந்த ரிலீஜியஸாக ஒரு ரிச்சுவல்லாம் இருக்கும் பாருங்க. உடம்பு யாராவது இறந்துட்டா கொண்டாந்து லாஸ்ட் ரிச்சுவல்லாம் இருக்குல்ல, கோழிக்கூடம். அந்த கார்னர் தான் அது. எந்த டெட் பாடியும் அங்கேருந்து தான் கிராஸ் பண்ண வெளியே. சரி சரி சரி. ஸோ அது ஒரு பெரிய அது ஒன்று.
அப்புறம் வந்து இங்கே வந்து தர்காவில் வந்து சந்தனக்கூடு ரொம்ப சந்தனக்கூடு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நடக்கும். ரொம்ப கௌரிப்பாளையம் வந்து ஆமாம், இட்ஸ் ஹேப்பனிங் ரொம்ப ரொம்ப இன்டெக்ரல் ரிலீஜியஸ். அதாவது நீங்கள் உள்ளேயும் இது இருக்கு பாருங்க, அமெரிக்கன் கல்லூரி அதுக்குள்ளே சர்ச்சுக்கு எல்லா ஹிந்து பிள்ளைங்க எல்லாரும் போவாங்க. எங்களுக்குலாம் கனெக்ஷனு. அதே மாதிரி தர்காவில் வந்து எல்லாம் இங்கே லோக்கலாக எல்லாரும் அங்கே போவாங்க. மதுரையில் அப்படி ஒரு கல்ச்சர் இல்லையே சார் நமக்கு. நம்ம வந்து ஃப்ரீ டு கோ எனிவேர். நம்ம வந்து அப்புறம் இங்கே இந்த ஹிந்து ஃபெஸ்டிவல் எது நடந்தாலும் தர்காவை கடந்து போகிற வரைக்கும் வாத்தியம் எதுவுமே வாசிக்க மாட்டாங்க. அவ்வளோ அப்படியே எல்லாரும் அமைதியாக அதை கடந்த பிறகு தான் வாசிப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு இப்போ இல்லை சார், மதுரையில் என்ன இருக்கு? மதுரை தான் எப்பவுமே. நீங்கள் இதை சொல்கிறப்ப எனக்கு அந்த ஒரு இட்டலியையும் இதையும் ஜாயின் பண்ணுற ஒரு கல்ச்சரை நான் அங்கே பார்க்குறேன்னு சொல்கிறப்ப எனக்கு தோணுச்சு, நீங்கள் மதுரையிலேருந்து பிறந்து வளர்ந்து இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம். இப்போ ரோமில் போய் ஒரு மைக்கலாஞ்சலோட ஒரு ஸ்கல்ப்சரை பார்க்குறப்ப, ஒரு ஃப்ளோரன்ஸில் இருக்கிற ஒரு ஒரு இதுவை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? ஆக்சுவலாக இது ஐடென்டி பண்ணோடனே வந்து அப்போ இருக்கிற பிரின்ஸ்லி, அதாவது இதாகிடுச்சு இல்லைங்களா, அதாவது விஜயநகர எம்பையர்லேருந்து கட் ஆஃப் ஆயிடுது இல்லைங்களா. ஆனால் பிறகு ஒரு பெரிய க்ரோத் மதுரைக்கு இருக்கு. அது ஒரு ரிமார்க்கபிள் க்ரோத். அது எக்ஸலண்ட். அது ஆமாம். இங்கே இண்டிபெண்ட் ஆகிடுறாங்க. ஆமாம். திருச்சியிலேருந்து திரும்பியும் தலைநகரமாக மதுரையை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அது டேக் ஆஃப் ஆயிடுது. மதுரை வந்து வேற இடத்துக்கு வந்துடுது. நாங்கள் இன்னொன்று சொன்னோம், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இன்னொன்று சொன்னேன் கவர்மெண்ட்டுக்கிட்ட. மதுரைக்கு சங்கம் பீரியட்லேருந்தே ஒரு வரலாறு இருக்குது. அதை மட்டுமே அதிலிருந்து காலனியல் பீரியடு வந்து ஆஃப்டர், அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நாடகம் நடத்துறதுலேருந்து ஏன்னா இண்டிபெண்டன்ஸை நோக்கி நாடகம் நடத்துறதுலேருந்து இப்படி ஒரு பெரிய கல்ச்சுரல் வரலாறு இருக்குது. அதை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு மியூசியம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது வந்து உள்ளே வந்த மதுரை முழுசாக என்ன லண்டனில் வந்து டெடிக்கேட்டட் லண்டன் மட்டும் ஒரு மியூசியம் இருக்கு. மதுரைக்கு அப்படி ஒன்று. அது வந்து நாங்கள் இங்கே பேசினா அங்கே பார்த்தோன்னா ஐயோ இங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, இது நம்ம இங்கே வேணுமே. இல்லை, நம்ம முயற்சி பண்ணுவோம் சார். அதே நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணி வில் ட்ரை டு பிரிங். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்காகனா ஒரு 3 வருஷம் அதுக்கு எல்லா வேலையும் விட்டுறேன். நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கோம். மதுரைக்கு அது கிடைச்சா நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூல் குழந்தைங்க ஆர் அவுட் சைடர் டூரிஸ்ட் யார் வந்தாலும் ஃபுல்லாக மதுரையை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷமாக ஒரு சிட்டியாகவே இயங்கிக்கிட்டு இருக்க ஊர் மதுரை தான். நம்ம பேசிகிட்டு இருப்ப இந்த ஆர்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து எப்போவுமே கைகோர்த்து போகக்கூடிய 2 விஷயங்கள். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் எப்படி ஒரு, அதாவது கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே எப்படி நீங்கள் ஆர்ட்டை கொண்டு போனீங்க? அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த மாதிரி? ஆக்சுவலாக வந்து நான் சொன்னது மாதிரி சின்ன வயசுலேருந்து பெயிண்ட் பண்ணுறது, தென் பேரலெல்லாம் வந்து இது இருக்குது பாருங்களேன், அதாவது சினிமா பார்க்குறது, டுவர்ட்ஸ் அனிமேஷன் ஒரு ஆசை இருந்தது. நான் அதே மாதிரி இதே 8th படிக்கும்போது முதல்ல கேமரா காசு சேர்த்து வச்சுருந்தேன். அப்பாவுக்கு தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். முதல்ல வந்து கேமராவுக்கு முன்னாடி டாய்லண்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் டவுன் ஹால் ரோட்டில் சென்ட்ரல் சினிமாவுக்கு முன்னாடி டாய்லண்ட்னு ஒரு கடை இருந்தது. டாய்லண்டா இப்போ இல்லை, ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் வச்சுருந்தார். அதில் ஒரு ப்ரொஜெக்டர், அது எனக்கு போகும்போதெல்லாம் அந்த ப்ரொஜெக்டர் மேலே ஒரு பெரிய இது. நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த ப்ரொஜெக்டரை போய் காசு சேர்த்து ப்ரொஜெக்டரை வாங்கிட்டு வந்து அது பெரிய ஃபேசினேஷன். அது மேலே அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அது என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்கூல் படிக்கும் அவன் நான் பணம் சேர்த்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ப்ரொஜெக்டரை வச்சு ஃபிலிமை வச்சு மாமா கொடுத்துருந்த ரோலை வச்சு போட்டு பார்த்தேன். படம் வரல, ஏதோ அரிக்கன் நைட்டு அப்படின்னு ஆடுற மாதிரி. அவ்வளோதான் வந்துன்னு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அப்போ எங்கள் அம்மா திட்டுறாங்க, டே நீ கேமரா தானடா சொல்லிகிட்டே இருந்தேன், இதை கொடுத்துட்டு வாங்கிடான்னு சொல்லி என்னை போய் திரும்பி கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் திரும்பி போய் அதே கடையில் கொண்டு வீட்டில் திட்டுறாங்க. வந்து என் கூட ஸ்கூலில் படிக்கிற இன்னொருத்தனையும் வச்சுட்டு வீட்டில் திட்டுறாங்க, எனக்கு கேமரா கொடுத்துருங்க இதுக்குன்னா. அப்போ அவங்க 2 பேரும் தேர் ஆக்சுவலி நார்த் இந்தியன். ஃபாதர் ஒருத்தர் ஓல்டு மேன், அவருடைய சன் 2 பேரும் தான் அந்த கடை வச்சுருக்காங்க. அவன் நான் முதலே சொன்னடா சின்ன பையன் வியாபாரம் பண்ணாத அப்படின்னு எனக்கு ஐடியா சொன்னார். அப்போ என்னை மிரட்டி கடைசியில் என்ன செய்கிறாங்க, கேமரா டயானான்னு 16 ஃப்ரேம் 16 ஸ்னாப் எடுக்க அந்த கேமரா, பாக்ஸ் கேமரா
இதை கொடுத்துட்டு நான் திரும்பி இனிமேல் வாங்க மாட்டேன், ஏன்னா இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி காசு பேலன்ஸிங் கொடுத்து இந்த கேமரா கொடுத்துருவாரு. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேமரா 9th படிக்கும்போது. தென் ஐ ஹவ் டேக்கன் ஸோ மெனி. அப்போ எங்கள் அப்பா வந்து சவுத் இந்தியா அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாரு, ஒரு மினி பஸ், மாமா அவங்களாம் ரிலேட்டிவ் வந்து எல்லாம் காமிக்கிறாரு. அப்போ இந்த ஃபோட்டோகிராஃப் எல்லாம் எடுத்த ஃபோட்டோகிராஃப்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃப்டர் தேட் சென்னைக்கு வந்துட்டு, ஆனால் எனக்கு இந்த கேமரா தொடர் வந்து கையில் இருந்துகிட்டே இருக்குது, மாற்றி மாற்றி கேமரா. அப்போ இங்கே சென்னை வந்த பிறகு என் கூட ஸ்டூடெண்ட்டில் மணிவண்ணனுடைய படத்துக்கெல்லாம் ஆர்ட் டைரக்டர் கலைன்னு சொல்லி கலைன்னு, அவங்க அப்பா ஒரு இதில் இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு மோல்டர் ஸ்கல்ப்டர். அவர் எல்லாரும் அவர்கிட்ட தான் வந்தாங்க, வேலுச்சாமின்னு எல்லாத்துலையும் இருக்கும். நல்லா சொன்ன அந்த தேவருடைய தெய்வம் இந்த மாதிரி படம் அதெல்லாம் வருது பாருங்க, எல்லாம் அவர் பண்ணதான். மதுரை இது இது இருக்கு பாருங்க, பாண்டியன் ஹோட்டலில் ஒரு மீனாட்சி கல்யாணம் மாதிரி ஒரு மியூரல் இருக்கு, அது அவர் பண்ணதான் ரிலீஃப். இந்த மாதிரி அவரும் அண்ணனும் பண்ணது. அது மாதிரி ஒரு முக்கியமான அவங்க அந்த குடும்பத்துலேருந்து வந்தவன். அவன் ஒரு கேமரா வச்சுருந்தான், என்னுடைய செட்டு. மனோபலன்னு ஆக்டர் இருக்கான்ல, அவனு என் செட்டு. அவனும் ஒரு பாக்ஸ். நாங்கள் 3 பேருமே வச்சுருக்கோம். இந்த அப்போ கொஞ்சம் ஆக்டிவாக ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது. சில படம் இருக்குது, நாங்கள் அதை விட்டுட்டோம். சில இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா, நாங்கள் ஃபிலிமை போட்டுட்டு இதில் ஜெயில் இருக்குது பாருங்கள், மதுரை சென்னை ஜெயில் இருக்கு, அது பக்கத்தில் ஒரு பிரிட்டிஷ் பீரியடு செமிட்ரி இருக்குது, இப்போ இருக்குது, ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் செமிட்ரி ஜெயிலு பக்கத்தில். அங்கே போய் கொஞ்சம் இவங்களெல்லாம் வேற மாதிரி வேஷம்லாம் போட்டு எனாக்ட் பண்ணி ஆர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது நிறைய படங்கள் எடுப்போம். சரி சரி. அதை அப்படி வச்சுட்டு அந்த இதில் போய் ஒரு ஆளுற மாதிரி காஸ்டியூம் எல்லாம் மாற்றி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஆஃப்டர் தேட் இது அதுக்கு பிறகும் வந்து அதே மாதிரி சினிமாவிலையும் தாத்தா கூட போகும்போதுலாம் நான் பார்த்த சேஞ்சஸ்லாம் இருக்குது பாருங்கள். முதல்ல ஹியூஜ் கேமரா, வெங்கடேஸ்வரா சினிட்டோன்னு வந்து ஷூட் பண்ணும்போதெல்லாம் அப்போல்லாம் பிரசவகத்துலேயும் ஸ்டுடியோ இருக்குது, அங்கே கூட்டி போவார். அங்கே இவங்க படத்தில் பாட்டு எல்லாம் எடுக்கும் போதெல்லாம் என்னென்னா ஹியூஜ் சைஸ். மிச்சல் கேமராவுக்கு முன்னாடி அது. ஆமாம், அப்புறம் மிச்சல் கேமரா இஸ் ஆக்சுவலி ஹியூஜ் கேமரா, அதையும் நான் பார்த்தேன். அப்புறம் வந்து கேமரா இன் அதர் வே மெதுவாக வந்து அப்புறம் சொன்ன மாதிரி எல்லா சேஞ்சஸும் வந்த மாதிரி கேமரா நமக்கு சின்ன கேமரா வந்துருச்சு பாருங்க, கேனான்னு அதெல்லாம். அப்போ நான் வரிசையாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு வரேன் இப்போ வரைக்கும். இப்போ வந்து அது அந்த பவரை வந்து ஐஃபோனே கொடுக்குது அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அந்த சினிமாவில் வந்து அந்த சேஞ்சுக்கு பிறகு ஆரி வந்த உடனே ஃபிலிம் மேக்கிங்கும் மாறுது. ஆமாம், மிச்சலை எடுத்துகிட்டு போவோம். நானே மிச்சலில் நிறைய ஃபிலிமுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் நானே நிறைய மிச்சலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்பயும் வந்து ராமநாராயண படத்தில் வர்ற போர்ஷன் எல்லாமே there are very few filmmakers who know how to take இருக்கு பாருங்க, எஸ்பெஷலி ஃபார் ஸ்பெஷல் எஃபெக்ட். இப்போ டபுள் ஆக்ஷன்னா ஒரு பீரியட்லாம் மறைச்சிட்டு, அதில் வந்து பாபுன்னு ஒருத்தர் இருந்தார் முன்னாடி மார்க்கஸ் ஸ்பாட்லேயே. தென் தெர் ஆர் பீப்புள். கடைசியாக வந்து WR சுப்பராவ் ஏழியா, அவர் தான் தாத்தாவுடைய படத்துக்கு கேமராமேனு. அவர் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன், கூட இருந்திருக்கேன். அவரோட டூர் எல்லாம் வந்து அவர் ஃபோட்டோகிராஃப் பண்ண போகும்போது தாத்தாவோட சேர்ந்தவங்களாம் இங்கே காஞ்சிபுரம் இதெல்லாம் போகும்போது நானே நினச்சி நாளாக இன்னும் கூட்டிக்குவாங்க. அப்புறம் வந்து தென் WR சந்திரன், அவருடைய சன்னு. WR சுப்பராவ் இஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட். மார்க்கஸ் ஸ்பாட்லேயே ஒரு அல்ல, அவங்க தான் இதுக்கெலாம் வருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து ரவிகாந்த் நிகாஷ், அவர் தான் இந்த தந்திர காட்சிகள்லாம் எடுக்கிறவர். அவர் ஆர்டிஸ்ட், அவர் பேசிக்கலி ஆர்டிஸ்ட்டு. இங்கே தான் இருந்தார், நந்தனம் பக்கத்தில் இருந்தார். அப்புறம் வந்து NK விஸ்வநாதன், நீங்கள் கல்யாணராமன்லாம் ஒரு எடுத்தது, அவங்கெல்லாம் ரொம்ப தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். எப்படின்னா லைட் கண்ட்ரோலில் இருந்து ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கிறது வேற. என்னென்னா நீங்கள் லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் அவுட்டோரில் வந்து டபுள் ஆக்ஷன் அப்போல்லாம் என்னென்னா 2 கிரேடும் ஒரே மாதிரி. ஆமாம் கரெக்ட். ஃபிலிமில் எடுக்கணும். அது வந்து அதெல்லாம் இவங்க எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரவங்க. யாருங்க NKவில், அவரோடலாம் நான் சேர்ந்து எல்லா படமும் ஒர்க் பண்ணேன். சம்டைம்ஸ் வந்து ஸ்டாப் மோஷன், அது மேலேயே கிராஃபிக்கு, இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டு ஃபார்ம் எல்லாம் ராமநாராயணன் படத்தில் நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணணுமோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். அப்படி இருந்ததுல தான் 85ல்
ஒரு ஒரு தச்சையில் ஒரு ஆர்ட் மேகசினில், அமெரிக்கன் மேகசின் ஹவுன்னு ஒரு மேகசின், அந்த மேகசினில் பார்த்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒன்று ஆர்டிக்கல் படித்தேன். ஓகே. அதுதான் எனக்கு பெரிய இது ஓப்பனிங்கு. அப்போ வந்து அது அமிகா, நாட் பிசிஆர் மேக்கலன்னு வரல, அமிகா. அப்புறம் அமிகா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே தெரிஞ்சிருச்சு ஃபிலிம்லாம் போயிடும். வந்து அனிமேஷன் வந்துருச்சு. தென் இன் 20 இயர்ஸில் வேறு இதெல்லாம் வந்துருச்சு, ஹைட்டெல்லாம். அப்புறம் பின்னாடி இவங்க மேக்குக்கு பின்னாடிலாம் அனிமேஷன் கம்பெனிஸ் தான் பெருசாக அளவில் ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதனால் கூடவே க்ரோத்து வந்து பார்த்துட்டே வந்துட்டோம். அதுதான் வந்து ஏஐயும் தேடுறதுக்கான இதுவாக வந்துருச்சு. ஏஐ தேடுறதுக்கான இதுக்கும் புஷ் பண்ணிருச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ பேசிக்காக வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க தான் இப்படி வந்திருக்காங்க, ஒரு அடுத்த இதை நோக்கி போகிறாங்க. இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மதுரையில் வி ஹாவ் அவர் ஓன் ஸ்டூடியோ. இங்கே நிறைய டெக்னீஷியன்ஸ் வேலை பார்க்குறாங்க. ஒரு பொருளை உருவாக்குறதுலேருந்து ஒவ்வொரு பொருளையும் தனித்துவமாக உருவாக்குறோம். ஒரு எல்லா பொருளையுமே ஒரு நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லா பொருளையும் உருவாக்குறோம். இப்போ அப்படி உருவாக்கக்கூடிய சென்ஸை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னால தான் அது பண்ணி கொண்டு வர முடியுதே தவிர அது ஆர்டினரியாக அப்படி எவால்வ் ஆகி வர்றதில்லை. இப்போது அந்த மாதிரியான கலை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஆக்சுவலாக வந்து ஏஐ வந்து வேற கம்ப்யூட்டர் தென் இன்டர்நெட் எல்லாம் வந்து ஸ்லோவாக வந்து உங்களுக்கு விஷுவலாக இருக்கிற ஆஸ்பெக்டுக்குள்ளே தான் கொண்டாந்து எல்லாத்தையும் விட்டு இப்போ வந்து நீங்கள் இமேஜோட தான் பேசணும். அந்த இடம் வந்துருச்சு, அதெல்லாம் வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் நானும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்ட் எஜுகேஷன் இருக்குது பாருங்க, அதில் இன்னும் நிறையா வந்து கொண்டு வரணும். நமக்கு இன்னும் அந்த இது தெரியல. நான் அடிக்கடி என்னென்னா தமிழ் சமூகம் வந்து வெர்பல் சமூகம் தான், அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பாங்க. வந்து இமேஜோட பேச வேண்டிய, இமேஜோட கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம். அதனால தான் வந்து காமிக் புக்கு தென் இது இருக்குது பாருங்கள், கிராஃபிக் நாவல், இதெல்லாம் வந்து இங்கே வளரவே இல்லை. நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி விஷுவல் கம்யூனிகேஷன் இன்ஸ்டியூட்லாம் நாங்கள் பண்ணும்போதெல்லாம் நானும் லெனினும் தான் நிறைய பாடத்திட்டங்கள்லாம் பண்ணி கொடுத்தோம். லயலா ஆரம்பிக்கும் போதே அப்போல்லாம் நாங்கள் என்னென்னா ஒரு கோர்ஸ் இருக்கணும், காமிக் ஹவு டு மேக் எ காமிக் புக், எப்படி ஒரு காமிக் பேஜ் எப்படி பண்ணுறது, ஏன்னா இமேஜை வந்து அதை எப்படி நரேட்டிவாக அதை மாற்றுறது, எந்த பேனலை பெருசாக்கணும், எதாக்கணும். நீங்கள் காமிக் புக்கு படிச்சுட்டே இருக்கிறவங்க சினிமா எடுத்தாங்கன்னா வேறு, மற்றவங்க எடுக்கிறது வேறு. யூ ஹாவ் டு ஹாவ் அ எக்ஸசைஸ். நீங்கள் பிகாஸ் என்னென்னா நீங்கள் விஷுவலாக வார்த்தையும் இமேஜும் சேர்த்து தான் படிச்சுட்டு அது அப்படியே எனக்கு அந்த எக்ஸசைஸ் தான் சினிமாவை யோசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக. அது நான் என்ன சொல்லுவேன், ஸ்டூடெண்ட் எல்லாம் காமிக் புக்கை பார்க்குறது படிக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வந்து வளர்ந்த சமூகம் எல்லாமே காமிக் புக்கு அடிக்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஜப்பான் எல்லாம் விசிட் பண்ணுவாங்க. ஜப்பான் வந்து எப்படின்னா ஒரு மாதத்தில் மாங்கா இருக்குது பாருங்க, ஒரு மாதத்தில் 40 மேகசின் வரும். ஏன்னா 40 மேகசின் வரும், 40 மேகசினும் 200 பக்கம் 400 பக்கம் இருக்கும். எல்லாமே நீங்கள் ஒரு காமிக் புத்தகம் தயாரிக்கிறது அந்த கன்சர்ன் சீஃப் ஆர்டிஸ்ட் இருக்கார் பாருங்க, அவரோட சேர்ந்து 5 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. அது வந்து ஒரு சினிமா தயாரிக்கிறதுக்கு எப்படியோ அது போல தான் அவங்க. அது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண காமிக் புக்கு வாங்கி படிப்பாங்க. வீக்லி மேகசின் காமிக் புக்கு 400 பேஜ் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை வாங்கி படிச்சுட்டு ட்ரெயினில் போகும்போது அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. என்னென்னா அவங்க அதை சேர்க்க மாட்டாங்க. அதை வீட்டில் சேர்க்கணும்னு நினச்சாங்கன்னா 6 மாதத்தில் வீட்டில் இடம் இருக்காது. அவங்க என்னென்னா இந்த மேகசின் வர இது இருக்கு பாருங்க, விளம்பரம்லாம் தாண்டிட்டு கம்பைல் பண்ணி புக்காக போடுறாங்களா அதுதான் வாங்குவாங்க, மேகசினாக எடுக்க மாட்டாங்க. தென் இப்போ வந்து குளோபலாக இடத்துக்கு போயிடுச்சு. மாங்காவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்டு யூரோப்பியன் காமிக் புக் அது வேறு டைமென்ஷன் வந்துருச்சு, மாறிடுச்சு. நீங்கள் தெசுகான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், சம்திங் சிமிலர் டு இவர் மாதிரி தான். அவரை வந்து ஜாப்பனீஸ் வந்து பெரிய சென்சியாக தான் சொல்லுவாங்க. அவரை ரொம்ப கல்ச்சுரலி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஆர்டிஸ்ட். வார்க்கு அப்புறம் வந்தவங்க செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிறகு வந்தவங்க. 89 இறந்துட்டார் அவர். குரசவா தெசுகா 2 பேர் தான் அவங்களுக்கு பெரிய. நான் தெசுகா மியூசியம் போனேன், போய் ஆகணும்னு போனேன். அவங்க வந்து அவரை ஒரு கடவுள் மாதிரி தான் கொண்டாடுவாங்க. ஒரு தெர் இஸ் அ டாக்குமெண்ட்ரி ஆன்
தெசுகா பாருங்க, அதை முயற்சி பண்ணி பாருங்க. இருக்கு அவர் பத்திரிகையை வரைஞ்சி அவர் புத்தகம் வருதுன்னு வச்சுங்களேன், நியூஸ் ஸ்டாண்டுக்கு வருதுன்னா 80 வயசு ஓல்டு மேனு நிற்பாரு, 8 வயசு பொண்ணு நிற்க வரிசையில். அந்த கல்ச்சர் இங்கே இல்லவே இல்லைங்க சார். அது மாதிரி ஒரு ஆஸ்ட்ரோ பாயின்லாம் ஒரு தொடர் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவர் பண்ணத்தான் ரொம்ப முக்கியமான. இது மாதிரி யூரோப்பில் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனீங்கன்னா, ஃப்ரான்ஸ் வந்து கிராஃபிக் நாவல் தான். ஆமாம் ஃப்ரெஞ்சு பீப்புள். அதாவது சினிமாவுக்கு விளம்பரம் வைக்கிற மாதிரி பேனர் வந்து காமிக் புக்கு வைப்பாங்க. நம்மகிட்ட என்னென்ன இல்லைன்னா, அது எங்கன்னா ஒரு எப்பவுமே இங்கே பழகலை. அது பாட புத்தகத்திலே படம் நாங்கள்லாம் போய் ஃபைட் பண்ண போகிறது தான் இருக்குது. இப்போ நான் வந்து உலகத்தில் நிறைய க்ரியேட்டிவ் பீப்புளோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஒரு இங்கேக்கும் அங்கேக்கும் நான் பார்க்குற ஒரு பெரிய இது என்னென்னா, ஒரு கிரியேட்டர்ன்றவங்க வந்து எல்லா ஆர்டிஸ்டும் கிரியேட்டர்ஸ் இல்லைங்களா? இல்லை. ஆனால் அங்கே இருக்க எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் ஆர்ட் தெரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் இப்போ நம்ம மனசில் நினைக்கிற ஒரு விஷயத்தை கையில் கொண்டு வரணுன்றது அந்த கிரியேட்டருக்கு ஆர்ட் இருந்தால் தான் வரும். நீங்கள் ஒரு 100 ஆண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா, ஐசன்ஸ்டீன்லேருந்து வரிசையாக எவ்ரி 10 years ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா இன்க்ளூடிங் ஹாலிவுட், யூரோப்பியன் சினிமா, எவ்ரி 10 years பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 10 yearsக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது பாருங்க, அது எல்லாம் பை ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்ட் டர்ன் டைரக்டர்ஸ், நாட் பை அதர்ஸ். நீங்கள் முதல்ல ஐசன்ஸ்டீனை பார்த்தீங்கன்னா இருக்கும், ஏன்னா பேட்டில் ஷிப் ஆட்டோமிக்லாம் பண்ணுவாங்க, அவர்லேருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஹிச்காக் எடுத்தீங்கன்னாலும் ஆர்டிஸ்ட் தான், சத்யஜித் எடுத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட், குரசவா. அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து இது ரிட்லி ஸ்காட், கிளாடியேட்டர், ஏலியன் எல்லாம் ஆர்டிஸ்ட் தான். அடுத்து எல்லாத்துக்கும் தாண்டி என்ன மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ணவர் தான் ஜேம்ஸ் கேமரான். அதனால தான் அவதார் எடுக்க முடியும். முடியாது வெறுமனே கதை எழுதிலாம் எடுக்க முடியாது. அப்புறம் வந்து இஃப் யூ சி தி அதே டைமில் நான் வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற போது தான் இது வருது, ஸ்டார் வார்ஸ் வருது. தென் ஹூ ஆர் ஆல் பிஹைண்ட் தி ஸ்டார் வார்ஸ் செட்டுக்கு பின்னாடி எஃபெக்ட்டுக்கு. அப்புறம் அந்த செட்டில் இருக்கிற மானிட்டர்லாம் ஒரு இதெல்லாம் போகும் பாருங்க, மேப்பு, அதெல்லாம் ஒரு அனிமேட் பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்த பிறகு தான் அவங்களால தான் ஃபோட்டோஷாப்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதில் நான் என்னென்ன சொன்னேன்னா, ஆஃப்டர் ஸ்டார் வார்ஸ் அதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் பண்ணுறதுக்குன்னு இவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ILM, உங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக். அது என்னன்னா, கோடம்பாக்கத்தை விட்டு திண்டிவனம் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு பழைய ஃபேக்ட்ரி கிடைக்குது, அங்கே கொண்டு போய் அதை வச்சு தான் ஸ்டார் வார்ஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தி ஸ்டார் வார்ஸ் சக்ஸஸ் இண்டஸ்ட்ரியே திண்டிவனம் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு மெக்சிகன் டைரக்டர் டார்க் ஃபிலிம்லாம் எடுக்கிறாரு, இஸ் ஆல்சோ an ஆர்டிஸ்ட். ஓகே. நீங்கள் டிம் பட்டன் எடுங்க, டிம் பட்டன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் ஏன் வெற்றி பெற முடியல சினிமாவில்னா, தேர் ஆல் ட்ரெயின்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டு ரைட்டர்ஸ். பேசிக்கலி ரைட்டர், அதாவது இமேஜாக யோசிக்கணும். மிஷ்கினை நான் வந்து அடுத்துக்குனால தான் என்கரேஜ் பண்ணேன். படமாக தான் நீங்கள் யோசிக்கணும், பிக்சராக இருக்கணும். நானே வந்து இவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், மகேந்திரன் பெரிய டைரக்டர் தான், ஆனால் ஷார்ட்டை டிவைட் பண்ணுறதுக்கு அவர் அவதிப்படுறதெல்லாம் நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். என்னென்னா ஹீஸ் எ வெரி குட் ரைட்டர், ஆனால் அதை நீங்கள் இமேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் வேணும். அந்த எக்ஸசைஸ் என்னென்னா, நீ பிக்சரை தான் யோசிக்கணும், நீங்கள் பிக்சராக தான் யோசிக்கணும். இவர் இருக்கார் பாருங்க, அவருக்கு என்னென்னா ரைட் கேமராமேன்லாம் இருந்தாங்க, அதனால் அவருடைய ஏர்லி கேரியர்லாம் பில்ட் ஆச்சு. அசோக் குமார், இவர் நம்ம பாலுமேந்திரன் எனக்கு என் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு. அடிக்கடியே சந்திப்போம், பேச என்னை கூப்பிட்டு ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவர் வந்து இமேஜாக யோசிக்கிறவங்க அவங்க, because he is actually a photographer. cinematographer. நீங்க அது வந்து படமா யோசிக்கிறோம், 4 படம் வந்து கதை சொல்லலாம். அதான் காமிக் புக் கல்ச்சர் இங்க வரல. ஸ்டோரி போர்ட்ஸுமே வரல. ஒரு படம் வரையறதுக்கு காசு கொடுக்க மாட்டான், அப்புறம் எப்படி அவ்வளவு படம் வரையறதுக்கு அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குங்க. நாங்க எங்க இண்டஸ்ட்ரியில ஸ்டோரி போர்ட் மாதிரி யூஸ் பண்றோம் சார். ஒரு ரூம்னு எடுத்தா அந்த ரூமை வந்து அத்தனை ஆங்கிள் வரையணும், அப்பதான் ஒரு விஷுவலைசர்னால அதை கற்பனை பண்ண முடியும். இப்போ நான் இதுல ரீசெண்டாக இப்போ பார்த்தேன், ஏஐ வந்து நானே பண்ணி பார்த்தேன். ஒரு பொண்ணு படியில் இறங்கி வந்துட்டே இருக்கு, கடைசி கீழே இருக்கிற படிக்கு வந்தோடனே தடுக்கி விழுந்துருது. இதை சிங்கிள் பேஜில் காமிக் புக் பேனலில் பண்ணி கொடுன்னா பண்ணி காமிச்சு. இப்போ ஏஐயில் கிராஃபிக் நாவலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்களுமே எப்படின்னா ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை டிசைன் பண்ணணுன்னா ஒரு கமாண்ட்ஸ் கொடுக்குற ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு சர்டன் டிகிரிஸ் எல்லாம் அது திரும்புது. அதெல்லாம் எடுத்து தான் அடுத்து நாங்கள் அதை டெவலப் பண்ணுறோம். நீங்கள் இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏஐயில் அதாவது எப்படியா இருந்தாலும் கிரியேட்டிவ் பர்சனுடைய இடத்த அது பறிக்க முடியாது. அது முடியாது. பிகாஸ் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக யோசிக்கிறாங்க. ஆனால் ஏஐனுடைய ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கிறது இருக்குங்க, எடுத்துட்டு நான் ஒர்க் பண்ணுறது இருக்குங்களா, எனக்காக அதை வேலை பார்க்க வைக்கிறது, அது அங்கே தான் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்க முடியும். ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இந்த 2 years நாங்கள் ஒர்க் பண்ணி பார்த்ததில்ல, அதை அவாய்டே பண்ண முடியாது இனிமேல். அது தேவையும் இல்லை, அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம். இப்போ எங்களுக்கு நாங்களே இப்போ என்னெல்லாம் எனக்கு கேள்வியெல்லாம் வந்துடுச்சுன்னா, ஒரு சைக்கிளிக்காக இருக்க ஒரு ஆள் நடந்து போகிறான், ப்ரொஃபைலில் நான் இப்படி நடந்து போகிறேன், கேமரா இங்கே இருக்குது, இப்படி நடந்து போகிறேன்னா அதை வந்து சைக்கிளிக்காக, அதாவது நான் வந்து 16 frame இஸ் ஆக்சுவலி எ சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. 8 frame ஒரு கால் வைப்பேன், அடுத்த ஃப்ரேமு அடுத்த 8 frame இன்னொரு கால் வைப்பேன். அது வந்து சைக்கிளுக்கு தான். அப்போ அப்படியே நான் நடக்கிற மாதிரினா பின்னாடி பேக்ரவுண்டை நீங்கள் புல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே நிறைய ஆர்டிஸ்டிக் இன்புட் இருக்குது. ஸ்டில் இட் இஸ் அ சைக்கிள். எப்படின்னா ஒரு கனமான ஒருத்தர் நடந்தால் உடம்பு எப்படி, அதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த வாக்கு சைக்கிளையே வந்து ஏஐ பண்ணுது. ஒரு 3 வயது குழந்தை வரைஞ்ச ஒரு டிராயிங்கை அனிமேட் பண்ணுது. நான் தான் இங்கே வந்து ப்ளூ ஸ்க்ரீனை முதல்ல ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். நான் என்னுடைய ஃபெலோ ஒரு 2-3 பேர் சேர்ந்து. இப்போ வந்து ராமநாராயணன் படத்துக்கெலாம் அப்படிலாம் பண்ணோம். இப்போ வந்து நீங்கள் இப்போ ப்ளூ ஸ்க்ரீன் இருந்தால் தான் மோஷன் கேப்சர் பண்ணணும், அதே இல்லை. இப்போ செல்ஃபோன்ல இருந்து சாதாரண நீங்கள் வாக் பண்ணுறது எடுத்தால் அந்த வாக் பண்ணுற இன்ஃபர்மேஷனை இனிமேல் அனிமேஷனுக்கு கொடுத்துடலாம். ப்ளூ ஸ்க்ரீனை வேண்டியது தேவையில்லை. இப்படி ஒரு மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டே தான் இருக்குது. முன்னெல்லாம் நாங்கள் என்ன நினைப்போம்னா ஒரு 4 வருஷம் ஆகும். கிளைமேக்ஸில் தேவதை கிளைமேக்ஸ் நான் பண்ணும்போது காம்போசிட்டிங்கும் எல்லாம் இருக்குது. அதில் பப்பட்டிங் இருக்குது. அதில் வர அந்த க்ரீச்சர்லாம் நான் வந்து கேமரா முன்னாடி இந்த ட்வைன் நான் பப்பட்டை தான் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டிங்கெல்லாம் அழித்தோம். அப்போ வந்து 3D சாஃப்ட்வேர் வரல அந்த டைமில். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஆர்கிடெக்ட், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ராஜேஷ்னு ஒரு ஆர்கிடெக்ட். இதெல்லாம் முதல்ல ஏர்லி அவர் தான் டிசைன் பண்ணார். நான் அவருக்கு கூட இருந்தேன். இவர் இது இந்த OMR இது ஓல்டு மாலிபுரம் ரோடெல்லாம் அவர் தான் டிசைன் பண்ணார் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில். ஓகே, ஆமாம். அப்போ வந்து அதில் ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்லாம் வைக்கணும், நாங்கள்லாம் சேர்ந்துலாம் ஒர்க் பண்ணோம். அவர் தான் எனக்கு முதல்ல வந்து மெட்ராஸ் ஆர்கிடெக்சர் இங்கே படித்தவர், அவர் சென்னையில் படித்தவர். அவர் தான் எனக்கு வந்து முதல்ல 3Dயை ஒரு இன்ட்ராக்டிவ் இருக்கணும்னா அவர் முதல்ல வந்து அது இல்லை 90s தான், எல்லாம் ப்ரிமிட்டிவ் டைம் அது. அவர் வந்து டெய்லி என் கூட 2 மணி நேரம் வந்து அவருடைய ஒர்க்குக்கு நடுவில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ நாங்கள் என்ன நினைப்போம்னா, சினிமாவில் 3D வரலையே, வந்தால் நல்லா இருக்குமேனா ஒரு 5 வருஷம் ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் 2 வருஷம் வந்துருச்சு, நாங்களே யூஸ் பண்ணிட்டோம் வித்தின் 2 years. இப்போ அதை விட ஏன்னா 1 yearல நடக்கும்னு நினைக்கிறது 2 மாதத்தில். இப்போ வந்து நான் பார்க்குறது வந்து இமேஜ் ப்ராசஸிங்கில் ஏஐயில் இருக்கிறதுல ஒரு ஆப் வந்து ஒரு வசதியை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். 4 மாதத்தில் 10 பேர் பண்ணியிருக்கிற 5-6 வசதியை ஒரே ஒரு இது கொடுக்குது. அப்போ நாங்கள் கிரேசியாக பணம் செலவழித்து வாங்கியோ இனிமேல் வந்து கொஞ்ச நாள் வேண்டாம் பார்த்துட்டே இருப்போம் அவன் என்னெல்லாம் நடக்குதுன்னு. அதான் நான் பிளைண்டாக நம்ம சொல்கிறோம். In 3 years எல்லாமே தலைகீழ எஸ்பெஷலி ஆர்ட் இண்டஸ்ட்ரி, என்டர்டைன்மெண்ட், இது எஜுகேஷனு எல்லாம் அதில் வந்து ரொம்ப பெரிய ரெவல்யூஷன். ஆமாம். எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சார், நாங்கள் விஆர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏஐஸ் யூஸ் பண்ணுறோம். விஆரை விட அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ என்ன போக முடியும்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். பேசிக்காக ஒரு இல்லாத ஒரு இடத்த விஷுவலைஸ் பண்ணி ஹெட்செட்டில் போட்டு பார்க்குறது விஆர்ன்றது அந்த டெக்னாலஜி. நீ அதுக்கு அடுத்த டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி ஏஐயில் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு பில்டிங்கில் ஒரு பெரிய கர்விக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த கர்விக்கல் ஸ்ட்ரக்சரை எப்படியெல்லாம் எடுக்கலாம், எந்த இடத்துல டென்ட் வரும், எந்த இடத்துல அதை வலிக்கலாம், எந்த அளவுக்கு நெளிக்கலாம், அந்த ஷேப்ஸ் அதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இதோட எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் அதை ஃபர்தராக டெவலப் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி சார்ந்து இப்படியே போயிட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த ஏஐ வந்து இப்போ இந்த இனி வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில், சினி இண்டஸ்ட்ரீஸில் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உருவாக்கும்? இப்போ எடிட்டே பண்ணுது, எடிட் பண்ணுது. இன்னொன்று பெரிய எக்ஸைட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்ததில் வந்து ஆடியோ ரெஃபரன்ஸை அதை எடுத்துட்டு நான் கொடுக்குற ஒரு 4-20 வரியில் ஒரு டைலாக் இருக்குது,
ஆடியோ சாம்பிள் அவர் பேசுகிற ஆடியோ சாம்பிளை எடுத்துருது. ஒரு ஆக்டரே எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நண்பர் அவர் நல்லா பேசுகிறாரு, அவர் தான் சாம்பிள் எடுத்துட்டு ஒரு 10 வரி டைலாக் அது கொடுத்தா, நம்ம எழுதின டைலாக் கொடுத்தா அந்த மாடுலேஷனில் பேசிடுது. கூட வந்து இன்னொருத்தர் வேற ஒருத்தர் அவரை வந்து நான் ஷூட் பண்ணுறேன், இந்த டைலாக் மாடுலேஷனில் பேசுனது வேற இமேஜ். அவர் உட்கார்ந்துருக்கிறவர், நீங்கள் அவர் முகத்தை, அவர் வந்து ஃபிசிக்கலி அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு உடம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அவரை வச்சு ஷூட் பண்ணி எம்ஜிஆர் முகத்தை பேஸ்ட் பண்ண சொல்லிடலாம். சொல்லிட்டு கூட நான் கொடுத்த டைலாக்கை இப்போ எங்களுக்கு என்ன பெரிய எக்ஸைட்மெண்ட்னா, அந்த டைலாக்கை அதில் போன லிப்பெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிடுது. இதெல்லாம் இப்போ என்ன அது எடுக்குதுன்னா, எனக்கு அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன வெளிச்சம் கிடைக்குதுன்னா, இது எல்லாம் சைக்கிளிக்கான வேலை தான், இதெல்லாம் கிரியேட்டிவ் வேலை இல்லைன்னு தோணுது, இல்லைன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களோட கன்சல்டன்ட் சிவராமன் சொல்லி இஸ் அன் ஆர்கிடெக்ட்ஸ், அவர் இதே ப்ராசஸில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது, மும்பையில் இருக்குது. ஸோ என்னால் மராட்டி பேச முடியாது, என்னால் தெலுங்கு பேச முடியாது. அப்போ நான் பேசுறது என்னோட அந்த தெலுங்குக்கு தகுந்த மாதிரி லிப்சிங்கில் தெலுங்குவும் மராட்டியும் பேசலான்னு சொல்லி அப்படி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். வெரி குட். இப்போ என்னென்னா, ஏற்கனவே செல்ஃபோனை நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் பிரிண்டட் பேஜ் மேலே நான் வச்சேன்னா ஒரு 70 மொழியை அது ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அது கொஞ்சம் க்ரூடாக இருக்குது, அதெல்லாம் இனிமேல் எக்ஸாக்ட் ஆகிடும். ஒரு மொழி சொல்கிற செய்தியை அந்த மொழி அறியாதவர் கிடைக்காதுன்னு இனிமேல் கிடையாது. இனிமேல் கிடையாது. அது வந்து இப்போ எங்களுக்கு இன்னும் ரொம்ப அனாலிட்டிக்கலாக பார்த்தாங்க. வந்து வார்த்தை, சவுண்டு, தென் அதாவது வெர்பலாக நம்ம பேசுறது எல்லாத்தையும், முதல்ல எழுத்து வந்து ஒரு லிபி தானே. ஸோ எல்லாத்தையுமே வந்து இமேஜ் தான் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் இமேஜாக அது வழியாக அதை எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ண அப்படி தான் செய்தது. அது வந்து இப்போ எனக்கு மெதுவாக அது வந்து அன்ஃபோல்ட் ஆகிட்டே வருது. எல்லாத்தையுமே இமேஜ் தான் பார்க்குறேன். வார்த்தையா எந்த மொழியெலாம் இல்லை, ஏற்கனவே மொழிக்கான லிபியெல்லாம் சேர்த்து அது இமேஜ் அப்படி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஏஐ வந்து நிறைய எல்லாத்துலேயுமே டாமினேட் பண்ணுது சார். பட் அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதணும்னா அதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும் இல்லைங்களா? கிரியேட்டிவிட்டியே இல்லாமல் ப்ராம்ப்ட் எழுதி என்னால் கொண்டு வர ஒரு விஷயத்தை நான் கற்பனை பண்ணாதான் எனக்கு இந்த விஷயம் வேணும்னு நான் ஒரு ப்ராம்ப்டாக அதை எழுத முடியும். அப்போ தான் அது ஒரு இமேஜாவோ அது ஒரு இதுவாகவோ கொண்டு வரும். இதனால ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த கிரியேட்டிவிட்டி அது டெவலப் பண்ணுறதால இப்போ அதையும் நம்மளே சேர்த்து டெவலப் பண்ணியிருந்தால் அந்த கிரியேட்டிவிட்டி இன்னும் மனிதர்களுக்கு கூடும் இல்லைங்களா? ஸோ இது ஒரு மிஷின் டெவலப் பண்ணுது, இதனால மனிதர்களுக்கு கிரியேட்டிவிட்டி கம்மி ஆகுமா, இல்லை இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது சார், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு வந்து எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு தெரியல, எங்கெல்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போகணும்னு தெரியல. இப்போ நம்ம நடக்க அன்ஃபோல்ட் ஆகுது தான், அது வந்து அன்ஃபோல்ட் ஆகுது தான். பட் ஸ்டில் ஏன்னா எவ்ரிடே அது இன்டெலிஜென்ட் ஆகிட்டு தான் இருக்குது, அது இன்டெலிஜென்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ எந்த இடத்துலலாம் நீங்கள், நான் நேற்றும் அதை பேசும்போது சொன்னேன், ட்ரூத்துக்கும் அதாவது உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் இருக்கிற லைனை வந்து பிளர் ஆகிட்டே வருது. அதில் ஒரு டேஞ்சர் இருக்குதான். பட் ஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லுங்கள், ஒரு அறத்தோட உண்மையோட செயல்பட வேண்டியது, அதை பயன்படுத்த வேண்டியதும் பீப்புளுக்கு தான் இருக்குன்றதுனால கான்சியஸாக அதையும் சேர்த்து பேரலாக யோசிச்சுட்டு தான் வேறு வழி கிடையாது. இல்லை எங்கேயாவது இல்லைன்னா இதான் இப்போ சொன்ன பாருங்க, அங்கே இப்போ இடையில பார்த்தோம் பாருங்க, ஒரு இந்தியன் இமேஜ் எல்லாம் அது வந்து எனக்கும் தெரியுது, அவைலபிள் சோர்ஸ்லேருந்து எடுத்துருது. ஆனாலும் நாங்கள் ட்ரூத்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நோக்கி போகணும். ஸ்டில் நான் அதை தான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதை தான் டிபெண்ட் பண்ண இருக்கு. ஆனால் நான் அதை எப்படி செலுத்துறது, நான் எப்படி பயன்படுத்திக்கிறது, மேபி ஒரு எத்திக்கலாக நான் அதை எப்படி ப்ரொலாங்காக வந்து ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாம் சமூகத்திட்ட தான் இருக்குது. இல்லை அது நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும், அது டெக்னாலஜி. அதே நேரத்தில் நம்ம க்ரியேட்டிவிட்டி அதனால் மழுங்க தானே செய்யுது இல்லைங்களா? என்னென்ன ஒரு எல்லா விதையும் அது வாங்கிக்கிட்டே வருது. க்ரியேட்டிவ் பர்சனுக்கு என்ன வேலை, நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னு ஒன்றும் இல்லை, என்ன கேம்பஸ்னு ஒன்றும் இல்லை, ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டே வருங்க. ஓகே, அது டெவலப்மெண்ட்ஸ். அப்புறம் வந்து கேன்வாஸை 50 இயர்ஸ் பேக் காலேஜில் நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணோம், இப்போ ரெடிமேடாக விற்கிது. அதனால்
வேன்கோ இருந்த காலத்தில் வந்து பவுடரை தான் விற்றாங்க. இப்போ டியூப்ல விற்கிறது. ஏன்னா பவுடரோட தான் அப்படி தான் வரைஞ்சாதான் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து என்ன நான் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் வரைகிறதுலாம் ஆர்ட் இல்லைன்னு என்னுடைய ஃபெலோ ஆர்டிஸ்டே சொன்னாங்க. பேசிகிட்டே இருந்தாங்க சில பேர். நான் வந்து மவுஸில் வரையலை, நான் ஏர்லியஸ்ட் யூசர் ஆஃப் வேக்கம் டேப்லெட், நான் தான் ஏர்லியஸ்ட் யூசர் வந்து. அப்போ நான் வந்து பெண்ணில் தான் வரைகிறேன், உனக்கு தெரியாது அப்படின்னு அப்போ சொல்லுவேன். அப்போ யாரெல்லாம் கவுண்டர் பேசுகிறாங்களோ அவெல்லாம் இப்பயும் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறான், வேற வழி கிடையாது. இல்லைன்னா வந்து நீங்கள் பேக் டேட் ஆகிடுவீங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க, அதெல்லாம் சொல்கிறீங்கன்னா காலம் போகிறதோட நீங்கள் சேர்ந்து போகலன்னா கண்டிப்பாக நம்ம காலம் விட்டுட்டு தான் போயிடும். கண்டிப்பாக காலம் விட்டுட்டு போயிடும், சரியான வார்த்தை. அந்த காலத்திலேயே இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது சார்? இப்போ அப்டேட்டட் டெக்னாலஜி நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து எல்லாம் ஐபேட் ஆகிடுச்சு. எல்லாம் ஐபேட் சிம்பிள் முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. அதாவது நான் முதல்ல வேக்கம் நான் வாங்கும்போது இட் வாஸ் ஆக்சுவலி சென்சிட்டிவ், ஸ்மால் சென்சிட்டிவ், இது 10 inch by 10 inchல இருந்தது. அது நான் அது வந்து அப்போ அந்த பீரியடில் 45, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் 2 கிரவுண்டு அப்பாடி 45,000 ருபீஸ். நான் முதல்ல கம்ப்யூட்டர் வாங்க போகும்போது எனக்கு வந்து காமிச்சாங்க, இங்கே கொண்டு வந்து பாருங்க சைதாப்பேட்டைக்கிட்ட தான் கொண்டு வந்து காமிச்சாங்க. ஆனால் அவங்க வந்து அப்போல்லாம் அது ஒரு பெரிய ராக்கெட், பிரிப்பரல் வாங்கி மாற்றி விற்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவங்க வந்து என்னை இங்கேருந்து ஃப்ளைட்டில் கூட்டி போய் பூனாவில் கூட்டிகிட்டு போய் விற்கிறதுக்கு என்னை இதில் தங்க வச்சு, ஹோட்டலில் தங்க வச்சு எனக்கு கம்ப்யூட்டரை காமிக்கிறாங்க. அப்போ வந்து 28 lakhs. அப்பாடி எந்த பீரியடில் சார் இது? அது வந்து 80s எண்டு, 80 XT இருந்த காலம். ஆமாம், 80s எண்ட் இல்லை 80s எண்டு, 90 வரப்போகுது, 90 முன்னாடி. அப்போ என்னை கூட்டு போய் காமிக்கிறாங்க. அப்போ நான் அம்மிகா தான் வாங்கினேன் முதல்ல. அப்புறம் வந்து தென் பிசி வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அது ஒரு அங்கே எனக்கு ஒருத்தன் வாங்கி கொடு, நான் காசு கொடுக்குறேன்றேன். இதை சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே, கொடுக்குறேன். அப்போ வந்து நீங்கள் வச்சுருங்க சார்ன்றான், அப்புறம் வாங்கிக்கிறேன் நான் அப்படின்றான். ஏன்னா அவன் பக்கத்தில் எங்கிட்ட கூடயே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவன் என்கிட்ட காசு வாங்கி அவர்கிட்ட தான் கொடுக்கணும், அவர் தான் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும் எனக்கு. அப்போ அவன் வந்து ஒரு 2-3 டேஸில் என்கிட்ட வந்துட்டாப்புல வீட்டுக்கு. சார் நான் தான் சார், அவர் காசு கொடுத்தா நான் தான் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் சார், நான் பக்கத்தில் இருந்தால் நான் தெரியக்கூடாதுன்னா அவர் உங்கள் முன்னாடி என் முன்னாடி அவர் காசை வாங்கலை அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து நான் வந்து 2 லட்ச ரூபா 2 lakhs நான் பண்ணி கொடுக்குறேன் சார். அப்போ அவங்களாம் பிரிப்பரல் வாங்கி விற்கிறோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பீரியடில் ஒரு ராக்கெட் என்னென்னா விசிஆர் இருக்குது பாருங்க, 256 MB தான் வந்து, அதுவே 4000 ரூபா ஒரு சின்ன சிப்பு. அதை விசிஆரில் உள்ள டெக்காக வச்சு அதில் வச்சு கடத்தி கொண்டு வந்துடுவாங்க வெளிநாட்டிலேருந்து, இங்கே விற்பாங்க. அதை விற்கிறது கூட தெரியாமல் விற்பாங்க அந்த பீரியடில். ரொம்ப அது பெரிய ராக்கெட் அந்த டைம். அப்போ இவன் வந்து நான் பண்ணித்தரேன் சார் உங்களுக்கு இந்த குறைச்ச பணத்தில்னு. அப்போ நான் சொல்கிறேன், உனக்கு நீ ஏன் வந்து நஷ்டப்படணும், நீ ஏன் நஷ்டப்படணும், எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. எனக்கு நஷ்டம்லாம் கிடையாது சார், அவங்க எல்லாமே ஆப்ரேட்டர், அவங்கெல்லாம் நீங்கள் தான் ஆர்டிஸ்ட். அவன் சொன்னது நீங்கள் தான் ஆர்டிஸ்ட்டு, உங்களுக்கு நான் விற்றுட்டேன்னா ஒரு 20 பேரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தான் எனக்கு டெமோ பீஸு, உங்களை காமிச்சே நான் விற்றுருவேன் 20 பீஸ்ன்னு சொன்னான். அவன் வந்து சென்சிபிளாக, ஆனால் அவன் தான் எனக்கு பண்ணி கொடுத்தான். தென் அதுக்கு பிறகு வந்து வேக்கம் வாஸ் ஆக்சுவலி கான்ஸ்டண்ட்டாக டெவலப் ஆகிட்டே வந்துருச்சு. அதில் இப்போ வந்து சின்டெக் வரைக்கும் வந்தது இல்லைங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து ஐபேடு வந்து உடனே டிசைன் வந்த உடனே ரொம்ப ஏர்லியாகவே அது என்னென்னா முதல்ல வந்து வேக்கம் வாஸ் ஆக்சுவலி லிமிட்லெஸ். முதல்ல வந்து நீங்கள் மானிட்டரை பார்த்துட்டு இங்கே ட்ராயிங், அது நான் நிறைய இங்கே மணியம் செல்வன் தென் ஹியூ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன், நான் தான் கெயின் பண்ணேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அங்கே பார்த்துட்டு இங்கே வரல பிரச்சனை. அது தென் ஸ்லோலி இதையும் மானிட்டர் ஆக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ ஐபேட் மாதிரி மேலே வரையலாம், அது வந்துடுச்சு. ஐபேட் இப்போ நான் வெரி பவர்ஃபுல் எல்லாத்துக்கும். இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸாக நான் ஐபேடில் தான் ஃபங்க்ஷனே பண்ணுறேன். வேக்கம் இதெல்லாம் இருக்குது, பட் இங்கே போய் உட்கார்றது இங்கே தான் ஒரு ஈஸி. இங்கே வந்து இப்போ வந்து ப்ரோக்ரியேட் ட்ரீம்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? இல்லையே சார். அது வந்து போன நவம்பரில் ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்து அன்னைக்கு காலையிலே வாங்கிட்டேன். அது வந்து இப்போ அதாவது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் அனிமேஷனில் சில பகுதியே வந்து எக்ஸசைஸ் உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியுன்ற இடத்தையே எலிமினேட் பண்ணிவிட்டு
மொதல் பிகினர் இந்த எக்ஸசைஸ்லாம் இல்லாதவரே செய்கிறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் சாஃப்ட்வேரில் கொடுத்துறாங்க. ஆமாம், அதுவும் எனக்கு வந்து இனிமேல் ஃப்யூச்சர் ஒரு பெரிய ரிமார்க்கபிள் ஃப்யூச்சர் அதில் இருக்குது. எப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அனிமேஷன் ஒன்று குழந்தை. இப்போ நான் வந்து எப்படின்னா ஒரு ஆள் நடக்கிறான்னு வச்சுங்களேன், சைக்கிள் நான் வரைஞ்சிட்டு நான் முன்னெல்லாம் எப்படின்னா எவ்ரி இமேஜ் நான் கிராஸ் பண்ணுற வரைக்கும் நானே தான் வரையணும். இப்போ அப்படி இல்லை, 16 ஃப்ரேமை சைக்கிள் வரைஞ்சிட்டு ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு நான் எப்படியே தள்ளினேன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது வாக் பண்ணி அங்கே போயிடும். எக்ஸலண்ட். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. இனிமேல் பெரிய ஆஃப்டர் தி ஏஐ இன்னும் இப்போ நான் பார்க்குறேன் அனிமேட் பண்ணுது, இதான் இப்போ பண்ணிடுது பிரமாதமா. ஆக்சுவலாக வந்து ஐநோ நீங்கள் வந்து ஆர்கிடெக்டு, தென் டுவர்ட்ஸ் ஆர்ட்டில் எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஆனாலும் தொடர்ந்து அடுத்து எல்லாம் என்னெல்லாம் இப்போ என்ன செய்கிறீங்க, அதுக்கு அடுத்து என்ன செய்யலான்னு இருக்கீங்க? ஆக்சுவலாக அகடமிக்காக நான் ஆர்கிடெக்ட் இல்லை சார், பை பேஷன் தான். ஆர்ட்டு கலை தான் அப்படியே வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருச்சு. இது ஒரு 15-16 வருஷம் சார். 16 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டுடியோவை நாங்கள் இது பண்ணி கொண்டு வரதுக்கே டுக் 10 இயர்ஸ். ஒவ்வொரு பொருளும் ஒரு பேசிக்காக இப்போ ஒரு கட்டடம்னாலே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அதை ஒரு கட்டடமாக பார்க்க வேண்டாம், அது ஒரு ஸ்கல்ப்சராக பாருங்கள். திஸ் இஸ் த வே வி ப்ரமோட் திங்ஸ். அது ஏன் அப்படி இருக்கணும்? சாதாரணமாக ஒரு ரெக்டாங்குலராக ஒரு ஸ்கொயராக ஏன் ஒரு கட்டடம் இருக்கணும்? அது ஒரு ஸ்கல்ப்சராக இருக்கலாம், அப்படி யோசிக்கணுன்றது தான் என்னோட இது. இப்போ இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் நாங்களே தயாரிக்கிறோம். ஒரு கைப்பிடியிலேருந்து, ஷாண்ட்லியர்லேருந்து, ஒரு சோஃபாலேருந்து, கார்பெட்லேருந்து என்ன மீன் ஜஸ்ட் யூ மீன் இட் வி டூ. இப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பேக் அண்ட் டீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப போராடி சிரமப்பட்டு இது பண்ணி கொண்டு வந்தோம். அந்த டீமோட ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீமோட சேர்ந்து வி ஹேவ் another டீம் which helps this artist. ஒரு 15-20 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த ஆர்டிஸ்டோட ஒரு உருவாக்கத்தை இன்னைக்கு டெக்னாலஜியோட சேர்க்கறதுக்கு ஒரு R&D பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் எந்த ஒரு டிசைனிங் ஃபார்ம்லையும் இப்படி ஒரு செட்டப் இல்லை, இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை. ஒரு பொருளை கிரியேட் பண்ணி அதை டெக்னாலஜியோட சேர்த்து கொண்டு வர்றது. இந்த R&D டீம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே கெஸ்டர் கண்ட்ரோல் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். அது ஒரு கிச்சனோட டோர்ஸாக இருக்கட்டும், வார்ட்ரோப் டோர்ஸாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே டெக்னாலஜியில் கொண்டு வந்து கெஸ்டர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். மோஷன் கையில் நீங்கள் அப்படின்னு அசைச்சிங்கன்னா போதும், எது வேணாலும் திறக்கும், எது வேணாலும் க்ளோஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஜெர்மன் டெக்னாலஜி இன் இந்தியன் மேட்ன்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். எனக்கு இப்போ நீங்கள் இது கேட்டோன்னே எனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்போது நான் இவ்வளவு தூரம் நாங்கள் சிரமப்பட்டு முயற்சிப்பட்டு செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை சில கிளைண்ட்ஸுக்கு அதெல்லாம் புரியுறது இல்லை. ரொம்ப அசால்ட்டாக அந்த ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு அதுக்கு ஒரு மாடல் நாங்கள் பண்ணி பார்க்க மினியேச்சர்ஸே கிட்டத்தட்ட ஒரு 3-4 இது பண்ணி அது சரியாக வந்தால் தான் அடுத்து அந்த ப்ராடக்டாக எடுக்க முடியும். ஸோ இதுக்கு உண்டான பொருட்செலவு, பெரிய பொருட்செலவு. இதை யோசிக்கணும் போதோ அது பொருளாக உருவாக்கணும், அதை ட்ரையல் ஆர் எரர் பேசிஸில் அந்த பொருளை கொண்டு வரணும். அந்த ப்ராடக்டை அது டெலிவர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட் வந்து அதுக்குண்டான செலவு அதுக்கு ஆகியே தான். ஆனால் அது வந்து பொதுமக்களுக்கு புரியுறதில்ல. அவங்க ஒரு சாதாரண பொருளாக பார்க்குறாங்க, அதை கலையாக பார்க்குறது இல்லை. நீங்களும் உங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நான் பேசிக்காக என்னென்னா இது எதுக்கு எங்கே இருந்ததுன்னா ஆர்ட் எஜுகேஷனால தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நமக்கு வந்து அடிப்படையிலேயே வந்து ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ நீங்கள் என்கவுண்டர் பண்ண மாதிரியான ப்ராப்ளம் தான் நாங்களும் பண்ணோம். கிராஃபிக்ஸில் எப்படின்னா லேயராக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் வந்து அதில் என்ன கம்ப்யூட்டர் ஏதோ ஒட்டுது அதை பண்ணுது அப்படின்னு அவங்க சினிமாலையும் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்டிஸ்டிக் ஒர்க் இருக்கு பாருங்க, அது தெரியாது, வெளியே தெரியாது. நாங்கள் வந்து அவன் ஷூட் பண்ணுறாங்க, 24 ஃப்ரேம்ஸ் ஷூட் பண்ணாங்க. நாங்கள் யோசிக்கிறது 2 ஃப்ரேமாக யோசிக்கணும், 2 ஃப்ரேமாக நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் வந்து கீனாக பார்க்கணும். ஒன்றும் இல்லை, எம்ஜிஆரோட சேர்ந்து பிரபு, தென் 4 பேர் சேர்ந்து ஆடுவாங்க. அது மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. எம்ஜிஆருடைய ஃபுட்டேஜ் வந்து இது அன்பேவால் இருந்த ஃபுட்டேஜ் எடுத்து கட் பண்ணி அதை அவர் எம்ஜிஆர் சென்டரில் ஆடுவார். பிரபு, தென் ஹியூமர், இது SV சேகர், தென் இன்னொரு 2 பேர், 4 பேர் இந்த பக்கம், அந்த 2 பேர் இந்த பக்கம் நடுவில் அவர் இருப்பார். அது மாதிரி ஒரு ஃபிலிம், ஒரு சாங் பண்ணோம். அது என்னென்னா தனித்தனியாக இப்போ இருக்கிற வசதினால யாரை வேணாலும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். அவரை வந்து லைவ் அந்த சாங் ஃபுட்டேஜ்லேருந்து, AVM ஃபுட்டேஜ்லேருந்து கட் பண்ணி அவர் சென்டரில் ஆடுவார். பேக்ரவுண்டு வந்து
3D பேக்ரவுண்டு அதில் நாங்கள் பண்ணிட்டோம். இந்த 2 பேர் பக்கத்தில் ஆடுறவங்கலாம் இந்த வசதி தனித்தனியாக எடுக்கலான்னொன்னே ஆக்டரு அவங்கவுங்க டேட்டை வச்சுட்டு சார் இப்படி பண்ணிடலாம், நான் அன்றைக்கி வரேன் சார், தனியாக நான் எடுத்துறேன் சார், இப்படி அப்போ எல்லோரும் ஆடுறாங்க. அதில் வந்து தனித்தனியாக எடுத்தோடனே இப்போ நாங்கள் எல்லாம் 4 பேரும் ஒன்றா ஆடணும், கொஞ்சம் கூட தப்பு இல்லை. இப்போ என்னென்னா டான்ஸே அவர் ஏற்கனவே ஆடின டான்ஸோட அதுக்கு ரிலேட்டிவாக ஒன்று வச்சு இவங்களே ஆட வச்செல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. இதில் வந்து எஸ்வி சேகர் இருக்கேன், எஸ்வி சார் நான் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன். எஸ்வி சேகர் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கனம், டான்ஸர்னா இந்த தனித்தனியாக ஆடுறாங்க, ஸ்டெப்பெல்லாம் வந்து மாறுது, மிஸ் ஆகும். இப்போ ஒன்றா ஒட்டும்போது எல்லாம் சேர்ந்து ஆட மாட்டாங்க, தனியாக அவன் மட்டும் ஆடிட்டு இருப்பான், அது மாதிரி இருக்கும். அப்போ 2 ஃப்ரேம் 1 ஃப்ரேம் என்ன 3 ஃப்ரேமுக்கு நடுவில் அதை வந்து 2ஐயும் வந்து இன்பிட்வீன் ஃப்ரேமை சிஸ்டமில் பண்ண வச்சு நாங்கள் வந்து மொத்தம் ஒரு மாதம் ஆயிடுச்சு அதை நான் பண்ணி முடிக்கிறதுக்கு. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எஸ்வி சார் என்கிட்ட இருந்த பக்கத்தில் இருந்தோம், எஸ்வி சாருக்கு ஆச்சரியம். அப்போ நான் என்ன சொல்கிறேன் வந்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கு, அதாவது என்னன்னு தெரியல. நான் சொன்னேன், நான் சும்மா கிண்டலை, நீ ஆடலை டான்ஸ் கூட நாங்கள் ஆடணும்னு சொல்லி அப்படின்னு நான் வந்து அன்னைக்கு சும்மா அப்படி கிண்டலை. என்னென்னா அவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கு அவ்வளோ பாசிபிலிட்டி. இப்போ நான் சொல்கிறது ஒரு மோர் தென் 15 years பேக். இப்போ அவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கு. இல்லை ஒரு அதுதான் சார், அந்த அந்த ஒரு உருவாக்கம்ன்றது ஒரு இது இல்லை, ஒரு ஒரு ஸ்கெட்சை கிளேயில் செஞ்சு அதை ஃபைபர் கிளாஸில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அதை ஒர்க் பண்ணி எதுவுமே தெரியல, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒருத்தர் பிஎல்சி பண்ணி இவ்வளவு பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொடுக்குறோம். அதோட இது தெரியாது, இது இருக்கு பாருங்க, பெயின் இருக்கு பாருங்க, அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் வேல்யூவேட் பண்ணுறதுக்கு இந்த எஜுகேஷன் இருந்தால் தான் இதை வந்து அது வந்து கனெக்ட் ஆகலை, அதனால தான் வந்து அப்போ வேல்யூ பண்ணுவாங்க. அது இல்லை, அது இல்லை. ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமே அதுதான் சார். அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான ஒரு கடின உழைப்பு என்னவோ அதுக்கு உண்டான ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சே ஆகணும் மார்க்கெட்டில். அது இல்லாமல் ஒரு 10ஓட 11 ஒரு ஆர்டிஸ்ட்டை யாரும் பார்க்கவும் கூடாது. ஒரு கிரியேட்டரை வந்து ஒரு கிரியேட்டர்ன்றது வேற, ஒரு ரெகுலராக மார்க்கெட்டில் கிடைக்கிறதுன்றது வேற. அந்த ஒரு டிஃபரன்ஸை வந்து கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து உணரணும். ஆமாம், ஸ்கூலில் மற்ற பாடங்களை போலவே நாங்கள் இப்போ என்னெல்லாம் சொன்னோன்னா வந்து எவ்ரி ஒரு சின்ன வில்லேஜில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இப்போ அதெல்லாம் ஃபைட் பண்ணி பேசுகிறோம். ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஷர் இருக்குது, செஞ்சுதான் ஆகணும். நாங்கள் சொல்கிறதுன்னு இல்லை, ஸ்கூலில் வந்து ஆர்ட் செக்ஷன் இருக்குது பாருங்கள், ஆர்ட் செக்ஷன் வந்து தனியாக இருக்கணும். ஆர்ட் டீச்சர் அந்த கிளாஸுக்கு போய் கிளாஸ் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட லேப் ஸ்டுடியோ, ஸ்டூடெண்ட் வந்து எல்லாரும் அங்கே வரணும். நான் சொல்கிறது அங்கே வரணும். அப்போ 5வது படிக்கிற பையன் ஒரு பொண்ணு படம் வரைஞ்சா அந்த அந்த ஸ்டுடியோவில் நீங்கள் அங்கே பின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 8வது படிக்கிற குழந்தை வரும்போது அதை பார்க்கும். இப்போ க்ரியேட்டிவாக இருக்கிறவங்களுக்குள்ள ஸ்கூலுக்குள்ளே ஒரு சின்ன கனெக்ஷன் வரும். முன்னே எப்படின்னா நீங்கள் பீரியடு ஒன்று இருக்கும், நான் உட்காந்து கிளாஸில் உட்காந்து படம் வரைவேன், ஆர்ட் டீச்சர் வருவார், நான் இங்கே உட்காந்து வரைவேன். தென் நெக்ஸ்ட் பீரியட் வந்தோடனே என்னுடைய டிராயிங் நோட் புக் எடுத்து நான் என் பேக்கில் வச்சுருவேன். ஸோ நான் என்ன செஞ்சேன்னு எனக்கிட்ட தான் இருக்கும். இது அப்படி இல்லை, அங்கே ஒரு காமன் பிளேஸ் வந்தால் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் தங்களையும் ஐடென்டி பண்ணுவாங்க. அது வந்து 5வது படிக்கிற குழந்தையும் 8வது படிக்கிற பொண்ணு வரைகிற படத்தை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆவேன் 5வது படி. இது மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ரிமார்க்கபிள் கனெக்ஷன் வரும். அதை இவங்க அதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். இந்த இன்ட்ராக்ஷனே இல்லை. நம்ம இந்த பாட்காஸ்டோட இன்னொரு முக்கிய இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெளியே கொண்டு வரணும் சார். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பேசணும், நிறைய பேரோட பேசணும். அப்போ தான் இதுக்குண்டான, ஏன்னா இனி வருங்காலங்களில் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இப்போ ஒரு அதாவது என்ன ஒரு கைப்பிடி நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி ப்ராப் எல்லாம் டிசைன் பண்ணுறவர் ஒரு சென்சிபிளாக பண்ணவரை அவரை நீங்கள் இவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரு, இவர் பண்ணது இதெல்லாம் அப்படின்னா அவருடைய முயற்சியை வந்து 4 பேர் பார்த்த உடனே அவரை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, வருது இல்லைங்களா. அவர் டிசைன் பண்ணார். இப்போ எனக்கே தெரியுது, அது சில மெட்டீரியல் வந்து இந்த இப்போ ஆர்கிடெக்சரில் இன்டீரியரில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலு, அந்த மெட்டீரியலை நீங்கள் பயன்படுத்துறதுக்கே ஒரு பெரிய அறிவு வேணும். ஐயோ உண்மை சார், உண்மை வேணும். நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு தெரியாது. அது வந்து அந்த மாதிரி அதை பேசுகிறதுக்கோ அதை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் இது என்ன சொல்லுவோன்னா, போன முறை நான் வந்து ரொம்ப டைரெக்டாக சொல்லிட்டேன் ஒரு கமிட்டியில், என்னென்னா
வந்து தமிழறிஞர்கள்னா நான் சொன்னேன், தமிழறிஞர்களே எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க கிடையாது, எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது சார். யாருன்னா சிலம்பொலி செல்வன் அவர். அவர்கிட்ட சொன்னேன், அவர் அன்னைக்கு பூரா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தார். அதாவது தமிழ் அறிஞர்னு சொன்னால் அவர் எல்லாமே தெரியும்னு நீங்கள் அப்படி சொல்கிறது இல்லை. தமிழறிஞர் எனக்கும் தெரியும், விஷுவலி தக்குரியாக இருக்கிறவங்களையும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் குறையாக சொல்லலை. நீங்கள் இது எல்லாத்தையும் பேரலாக பார்க்குறவங்க. நீங்கள் வந்து ஒரு பொயட்டை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, இங்கே படிக்க வச்சுங்க. ஒரு பொயட்டை பற்றி, ஒரு ரைட்டரை பற்றி எல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பாடப்புத்தகத்தில் இருக்குது. எங்கேயாவது ஒரு டாவின்சியை பற்றி இருக்கா? என்ன எலாபரேட்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி, ஒரு பீரியட் சேஞ்ச் ஆச்சு பாருங்கள், டியூரரை பற்றியும், அது அப்படி பெரிய மாபெரும் கலைஞர்களை பற்றிய ஒரு இது இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாடம் கூட கிடையாது. நான் இன்னொன்று சொன்னேன், எப்படின்னா வந்து திப்புவுடைய லைஃப் டைமில் அந்த பீரியடில் இருந்த சில ரெமினிசன்ஸ் இருக்கு பாருங்க, கமாண்டர்ஸ், இவங்களுடைய நினைவுகளை குறிப்புகள் இருக்குப்பா. அதை பார்த்துட்டு ஒயிட் ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேராக பார்த்த சோல்ஜர்ஸ், நேராக பார்த்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சது இருக்கு. இப்படியும் வந்து நானே வந்து ஒரு 400 இமேஜ் பார்த்துருக்கேன் அவர் லைஃப் டைமில். சோல்ஜர்ஸோட அவரு இறந்து போய் கிடக்குறாரு. என்ன அதை வந்து லேம்ப் எடுத்துகிட்டு போய் அப்படி தான் தேடுறாங்க, அதை பெயிண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவர் தான், ஏன்னா அவர் சோல்ஜர்ஸோட இல்லை, அவர் காஸ்டியூம் படி இவர் தான் கிங்கு, ஏன்னா அவர் பட்டு போட்டிருக்காரு, அதை வச்சு பார்க்குறாங்க. அப்புறம் அவர் பாடியை எடுத்து கொண்டு வந்து பெட்டில் அவர் ரூமில் போட்டிருக்காங்க, ரிலேட்டிவ்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அதை நான் சொன்னேன், என்னென்னா சில மியூசியம் வந்து காப்பிரைட் ஃப்ரீயாக கொடுக்குது, சில மியூசியம் கொஞ்சம் சொற்பமான பணம் மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்குது. நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்து தமிழ் பாடப்புத்தகங்களில் திப்புவை போர்ட்ரேட் போடுறீங்க, இந்த 400 படம் இருக்குன்ற, நான் ஒரு படம் கூட ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்ததில்ல. நீங்கள் அந்த படத்தை 1-2 படம் வாங்கி நீங்கள் பாடப்புத்தகத்தில் போடணும். நாங்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழ் குழந்தைகளுக்கான புத்தகங்களை டிசைன் பண்ணுறதுக்கு அப்போ நான் போனேன். அது வந்து தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் 4 நாடை தவிர புலிகள் தான் அதை டிசைன் பண்ணாங்க. ஓகே, எல்லாருக்கும் தெரியாது, எல்லாம் புலிகள்னா ஏதோ தப்புக்குப்பா சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணால், சிவத்தம்பி வந்து அவர் தான் வழிகாட்டினார், இப்படி செய்யணும். இப்போ தமிழ் குழந்தைங்க உலகம் பூரா இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு கல்ச்சுரலாக என்னென்னா, ஒரே குடும்பத்தில் இருக்கிற குழந்தை, ஒரு அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாரும் வந்து, ஒருத்தர் ஃப்ரான்ஸில் இருக்காரு, தங்கச்சி வந்து பிரிட்டனில் இருக்காங்க, ஒன்று ஜெர்மனியில் ஒரு பிரதர் இருக்காரு. எல்லா குழந்தையும் வேற கல்ச்சரில் வளர்றாங்க. நாளைக்கு இந்த கல்ச்சர்லேருந்து அவங்க விலகி போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் ஹோல்டு பண்ணலைன்னா நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணி நமக்கான மரியாதையை அடைய முடியாதுன்னு அவங்க வந்து அதாவது என்னென்னா, இந்த 4 நாடை தவிர உலகம் முழுமையில் இருக்கிற நாடுகளில் இருக்க எல்லா தமிழ் குழந்தையும் ஒரே பாடப்புத்தகம் படிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. அது நான்லாம் நிறைய பேர் சொல்ல, இப்போ அதெல்லாம் சொல்லிட்டோம். அதை நாங்கள் தான் டிசைன் பண்ணோம். அப்போ வந்து நாங்களே அதை வந்து யூரோப்பு பூரா இருக்கிற பாடப்புத்தகங்கள் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டாந்துட்டாங்க. அப்போ நான் பார்த்தா எல்லாம் அப்படியே எக்ஸ்ட்ரீம்லி இல்லஸ்ட்ரேட்டட் பிக்சோரியல் புக் கூட வந்து அந்த இது நம்ம எங்கே இருக்கோம், ரொம்ப வெப்பலாக இருக்கு, பிக்சர் பாதி சொல்லிடும். அப்புறம் வந்து சீக்வெண்டல் இமேஜ் இருக்குது பாருங்கள், அதாவது காமிக் புத்தகம் மாதிரி ஒரு 4 படத்தில் கதை சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து நம்ம வந்து காக்கா வந்து என்ன கல்லை போட்டு தண்ணி குடிச்சிருக்குல்ல, இதை தவிர நம்ம புத்தகத்துல எதுவும் கிடையாது. அதை அந்த மாதிரி இமேஜையும் அந்த வேர்டையும் வச்சு குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு ஆனா நெரேட்டிவ் இதுவே நம்மகிட்ட கிடையாது. இதெல்லாம் இதை வந்து ஏன்னா இந்த என்னன்னா, ஒரு ஆரம்பத்துல இருந்து நான் என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு பிக்சர் எடிட்டரே கிடையாது. பாடப்புத்தகத்திற்கு ஒரு பிக்சர் எடிட்டர் ஒருத்தர் இருந்திருக்கணும். கமலஹாசன் சொல்ற மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. உதாரணம் வந்து ஹாவர்ட் பாயில்னு ஒரு ஆர்டிஸ்ட் சொன்ன பாருங்க, அவர் வந்து அமெரிக்கன் இல்லஸ்ட்ரேட்டர். நான் எல்லா இன்டர்வியூலும் அதை சொல்கிறேன். எல்லாரும் அதனாலயாவது எல்லாரும் தேடி, ஏன்னா நோன் இமேஜ் அது எல்லாரும் தேடியாவது பார்த்துருவாங்க. அதுக்காக அதை கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து பைரேட்ஸோடைய லைஃப்பை அவர் பெயிண்ட் பண்ண மாதிரி யாரும் பெயிண்ட் பண்ணல. ஆமாம், இப்போ அவர் வந்து நான் வந்து நிறைய பெயிண்டிங் பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்சன். பெண்கள் வந்து ஆர்டிஸ்டாக மாறுறதுக்கு காரணத்தில் அவர் ஒருத்தர். அவர் தான் சம்பாரிச்சதெல்லாம் போக பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஆர்ட்டை ஃப்ரீயாக டீச் பண்ணவர் அந்த பீரியடில். அதாவது 1890 அந்த டைமில், அதாவது இந்த டிரான்சிஷன் டைம் வச்சுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி, பிரிண்டிங்கு, கலர் பிரிண்ட்டு,
ஓலியோகிராஃபு ஆஃப் செட் இதெல்லாம் வருது பாருங்க, அந்த டைமில் இருக்கிறவங்க அவங்க கிட்டத்தட்ட 500 பெயிண்டிங் மேலே பண்ணியிருக்காரு. 400-500 பெயிண்டிங் பைரேட்ஸோட லைஃப்பில். பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன் ஃபிலிம் நான் பார்க்குறேன். என்ன பைலியோடைய பெயிண்டிங் பூரா உயிரோட வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறேன். ஜானி டெப்போடைய இமேஜ், அவனுடைய மேக்கப்பே அவர் பெயிண்டிங்லேருந்து எடுத்தது தான். அப்புறம் வந்து தென் நீங்கள் அவருடைய படம் எப்படி சொல்கிறதுன்னா வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பின்னாடி நான் ஒரு அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபர் மேகசீனில், அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபர் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மேகசின், உங்களுக்கு தெரியும் சினிமாவை பற்றி சொல்கிறதுல. அதில் ஒரு ஆர்டிக்கிளில் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் க்ரூ இருக்காங்க பாருங்க, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் க்ரூ, அந்த க்ரூ வந்து வேலை பார்க்குற ரூமில் அவருடைய பெயிண்டிங்கை 500 பெயிண்டிங்கும் பிரிண்ட் பண்ணி இந்த செவரு பூரா 500 பெயிண்டிங் ஒட்டிட்டு தான் உட்காந்து கதை எழுதியிருக்காங்க. அந்த அந்த ரூமை பார்த்து ஃபோட்டோகிராஃப் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டேன் நான். அப்புறம் வந்து அவர் பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த 500 பெயிண்டிங்கும் ஆர்டரை மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு கதை வந்துடும். அவ்வளோ இன்சிடென்ட்டை பெயிண்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோ இன்சிடென்ட்டை பெயிண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என்னென்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. கதை எழுதுகிறவர், சினிமாட்டோகிராஃபர், தென் ஆக்டர், ஆல் அது எல்லா துறை சார்ந்து வேலை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு கம்யூனிகேட்டிவான ஒரு இமேஜ் வந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு சினிமாவை தான் யோசிப்பாங்க. அவர் ஒன்று யோசிக்கிறது, இவர் ஒன்று, அப்படி இல்லாமல். ஸோ அந்த இமேஜ் வந்து எவ்வளோ பிரமாதமான கனெக்ஷன் ஏற்படுது. ஸ்டோரி போர்டு அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டோரி போர்ட் மீன்ஸ் லாட் ஆஃப் மணி. அவங்க தான் அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இல்லைன்னா நான் வேற யோசிப்பேன், ஆங்கிள் இங்கே வைங்க, கேமராவை நான் எப்படி நினச்ச மாதிரி இல்லை அப்படின்லாம் கிடையாது. இது கிளாடியேட்டர் பாருங்கள், நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் ஷூட் பண்ணுற இடத்துல டைலாக் பேப்பர்லாம் வச்சுருவோம். ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் வந்துடும். டைலாக்லாம் படித்து என்ன பர்ஃபார்ம் பண்ணணும் எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ். பட் ஸ்டில் இது டைரக்டர் கையில் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு டிராயிங்கை ஒரு டிராயிங் தான் கையில் வச்சுருப்பாங்க ஸ்பாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க என்னென்னா எல்லாரும் வந்து லைட் பண்ணுறவர், கேமராமேனு, லைட் பண்ணுறவர், மேக்கப் ஆர்டிஸ்ட், எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு யோசனை, பிக்சோரியல் யோசனை ஒரே மாதிரி அது வந்துடும். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு சினிமா எடுக்கிறது. நம்ம பிக்சர் இல்லைன்னு வச்சுங்களேன், டைரக்டர் ஒன்று என்னென்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு அசம்ஷனில் தான் படம் எடுப்போம். ஸ்டோரி போட்டால் உங்களுக்கு கிளியர் ஆயிடுது இல்லைங்க. அதை முதன்மைப்படுத்துறதுக்கான ஒரு இது இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். இப்போ என்னோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் அப்ராடில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்தியா வர்றப்ப என்னை நிறைய இன்ஸ்பயர் பண்ணது வந்து யூரோப்பியன் கண்ட்ரியோட ஆர்கிடெக்சர், இந்த ஸ்ட்ரீட் ஸ்கேப்ஸ், இதெல்லாம் ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நம்ம சமுதாயம் வந்து எப்படின்னா ரொம்ப ஹெரிட்டேஜ் ரிச் சமுதாயம். தமிழ் சமுதாயம்ன்றது வந்து அவ்வளோ ஒரு கல்ச்சர்லேயும் ஹெரிட்டேஜ்லேயும் அவ்வளோ ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்கேப்ஸை நம்ம கல்ச்சர் சார்ந்து நம்ம இங்கே பண்ணணும். ஒரு மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையோட ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த காலத்தில் ஒரு ஸ்கொயர்ஸாக டிசைன் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த ஒவ்வொரு சந்துக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு மானுமெண்ட்ஸ் இருக்கணும். அவ்வளவு அழகாக அந்த சந்துகளை டிசைன் பண்ணணும். இது வந்து ஒரு ஊரில் இல்லாமல் தமிழ்நாடு பூரா, அடுத்து இந்தியா பூரா எப்படி பண்ணணுன்றது தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு பில்டிங்கிறது ஒரு சிலையாக இருக்கணும். ஒரு should be a sculpture, not just rather than a building. அப்படி இருக்கணுன்றது ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஆரம்பிக்கணும் சார். ஒரு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இனி வந்து இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியலை. இப்போ எக்ஸிஸ்டிங் இதெல்லாம் மாற்ற முடியுமான்னு இப்போ ஒவ்வொரு சிட்டி, ஒவ்வொரு ஊர், இதை ஒட்டி ஒரு பெரிய பெரிய கம்யூனிட்டிஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே அவ்வளவு அழகான, இப்போ நம்ம சென்னையை சுற்றி எப்படி ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருக்காங்க, கண்டெம்பரரி ஸ்கல்ப்சர்ஸ், இந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த ஒரு சொசைட்டியை டெவலப் பண்ணணும். அது நம்ம ஹெரிட்டேஜ் ரிச்சாக இருக்கணும். இப்போது அங்கேருந்து வர்றவங்க இதை பார்த்து ஒரு இது பண்ணணுன்றது ஒரு பெரிய ஆசை. ஸோ இதுவும் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு நோக்கம், இந்த பாட்காஸ்டோட இன்னொரு நோக்கம். ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஐயோ கூப்பிட்டுருங்க. இப்போ நம்ம வேறு என்னெல்லாம் சார், இதை இப்போ ஆர்ட் சம்மந்தம், ஆர்ட்டை வளர்க்குறதுக்கு வேறு என்னெல்லாம் செய்யலாம் சார் நம்ம? இப்போ ஆர்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் அடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை, ஒரு யங் க்ரியேட்டிவ் பீப்புளுக்கான கேம்ப் நடத்தலாம். ஒரு அவுட்புட்டை அந்த கேம்ப்லேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறது இருக்கு பாருங்க. மேபி எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி அனிமேஷன் சார்ந்து யாரும் இல்லை. அப்போ நாங்கள் டெலிபரேட்டாக அனிமேஷனுக்காக நாங்கள் ஒரு கேம்ப் நடத்தினோம். அது என்னென்னா பசங்களை ஐடென்டி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அப்படி பண்ணோம். 90s வந்து அதுலேருந்து வந்து இப்போ ஃபிலிம் மேக்கராக எல்லாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அது என்னென்னா தே ஹாவ் டு நோ ஹவு டு ட்ரா ஸ்ட்ராங்காக. கூடவே ஒரு பேஷன் டுவர்ட்ஸ் அனிமேஷன் இருக்கணும். எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கணும். யாரும் சொல்லிலாம் வர்றதில்ல.
அதனால் அவங்க அப்படி ஆளை கண்டுபிடிக்கிறது, கமிட்டடாக அவங்க அதுக்குள்ளே போவாங்க. அதுக்கான ஒரு கேம்பை நடத்தணும். அது போலவே இப்போ இப்போ ஏஐ இருக்குது, அதை அறிமுகப்படுத்துறதுக்கு இப்படிலாம் இல்லாத சென்சிபிளான ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு 10 பேரை ஒரு 30 பேர்லேருந்து 10 பேர் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஃபர்தராக கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அப்புறம் நம்மளோட சேர்ந்து இயங்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருக்கிற டிசைர் இருக்கிறவங்கள ஐடென்டி பண்ணுறது அப்படின்னா என்ன, கம்யூனிட்டியை பெருக்கிறதா பேசிக்காக. அதுதான் வழி. இது ஒன்று எனக்கு தெரியுது. அப்புறம் மேபி நீங்கள் எக்ஸிபிட் பண்ண ஒர்க்கை எக்ஸிபிட் பண்ணுறது, ரோட் ஷோ மாதிரி 2-3 இடத்துல நடத்திடுறது, ஒரு ஆர்ட் ரோட் ஷோ ஒன்று பண்ணலாம். அது ஒரே ஒரு இது சென்னையில் நடக்குது எவ்ரி இயர். எவ்ரி இயர் பெங்களூரில் நடக்கிற மாதிரி அப்படியே சென்னையில் எதுவும் நடக்குதாங்க சார் அந்த மாதிரி? அப்படி எனக்கு தெரியல. தெரியல. அது மிக்ஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது மேபி பெயிண்ட் பண்ணுறது, ஸ்கல்ப்டர்ஸ், அப்புறம் நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்க, இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் நீங்கள் அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போகிறீங்களா, அதையும் காட்சிப்படுத்துறது. அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்ஸை நான் இதையும் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். அதாவது செட்டிநாடு இது இருக்குது பாருங்கள், வீடுங்க, அது நான் கண்டுபிடிச்சது. அது வியட்நாம் பக்கத்துலேருந்து அது எனக்கு இமேஜ்லேருந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஏன்னா இவங்க கடல் கடந்து போகிறாங்களே, இந்த மாதிரி ரூட் எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு பேம்லெட்டு, புக்கு, இது மாதிரி ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இந்த அமைப்பு இதை செய்யணும். கூடவே நாங்கள் என்ன பண்ணோம், வாட் வி ஹவ் டன் சோஃபர், இதுவரையில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. மேபி இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸில் நாங்கள் போகலான்னு நினைக்கிறோம். யாரெல்லாம் இணைகிறீங்களோ அதோட இணைங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலாம் இருக்கலாம். ஒரு எக்ஸிபிஷனு எவ்ரி இயர். நம்ம ஒரு கலை சார்ந்து ஒரு ஆர்ட் ரோட் ஷோக்கு ஒன்று பிளான் பண்ணலாமா சார்? பிளான் பண்ணுங்க. நான் சொல்லுங்கள் எனக்கு. நம்ம ஒரு கிரியேட்டிவ் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்று ரெடி பண்ணுவோம். ஆர்டிஸ்ட் என்னென்ன எல்லாம் இண்டிவிஜுவலில் அதில் ஒரு குறையும் இருக்குது. அதில் உனக்கு 5 கொம்புனா எனக்கு 8 கொம்பு, இந்த ஆட்டிடியூடெல்லாம் இருக்கும் தான். என்ன அதெல்லாம் தாண்டி யாரெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க கனெக்ட் பண்ணணும் தான். அது என்ன, பிகாஸ் தேர் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். அப்புறம் அந்த கலைஞர் நீங்கள் இதனால உங்களுக்கு கெயின் இருக்குன்னா எனக்கு கெயின் இல்லை, இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம். அப்போ நான் என்னென்னா அது நான் என்ன சொல்கிறேங்க, நான் ரிஜெக்ட் பண்ணாமல் உங்களோட நானும் சேர்ந்துடணும் அப்படின்னு மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் பண்ணிடணும். பண்ணிங்கன்னா தான் அதுதான் எல்லாத்தையும் ஒன்று நினைக்கும். அது ஒரு முதல்ல ஆரம்பிக்கும் போது 1 or 2 years அப்படி கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக இணைவோம் சார். அப்படி அடுத்து அது என்னென்னா, நீங்கள் அதுவும் கூட ஏதாவது ஒரு ஹாலுக்குள்ளே இல்லாமல் ஓப்பனில் ஆமாம், தட்ஸ் த ரியல் திங். அது ஓப்பனில் இப்போ ஒன்றும் இல்லை. மதுரையில் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், மீனாட்சி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பிளாட்ஃபார்மை கவர்மெண்ட்டோட சேர்ந்து அருமையான கோயிலுக்கு வராங்களா வாசலில் யார் வந்துட்டு போனாலும் சரி, அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு 3 நாள் இருக்கிறதுக்கு மாதிரி வச்சுட்டோம்னு வச்சு, ஸ்டாண்டெல்லாம் வச்சு, எந்த மழையோ காற்றோ எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 30 இது ஆக்டிவிட்டி. சாயங்காலம் எல்லோரும் ஒரு இடத்துல அந்த இடத்துலையே கூடி ஏதாவது ஒரு சவுண்ட் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் சொல்லுங்கள், நானும் வந்துடுறேன். ரைட் சார், ஓகே பண்ணிடுவோம் சார். இது முதல் முயற்சியாக இதை எடுத்து நம்ம செஞ்சிடுவோம். ஒரு மெயின் பிளேஸில் யோசிக்க நீங்கள். எனக்கு சும்மா நான் பிளைண்டாக சொல்கிறேன். இல்லை, கண்டிப்பாக இதை அடுத்து யோசிப்பேன் சார். சார் கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இதில் நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் உடனடியாக யோசிக்காமல் பதில் சொல்லணும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஸ்கூலே விட்டுட்டு ஓடி வந்தேன். மாடர்ன் ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு பிடிச்ச பீப்புள், அதாவது கார்பூசியரை நம்ம சொல்லுவோம். அதுக்கு பிறகும் எனக்கு உடனே டக்குன்னு பேர் சொல்ல வரல. சில பேருடைய ஒர்க் அதுலேயும் இங்கே மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் இதில் ஆர்கிடெக்சர் ஸ்கூல் இல்லை நான் கேட்டு வாங்கி சில பேர் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கேன். எனக்கு பேர் டக்குன்னு உடனே வரல. ஆனால் நான் கண்டினியூவாக மாடர்ன் ஆர்கிடெக்ட் இருக்காங்க பாருங்க, அது எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டே இருப்பேன். நான் அது எனக்கு எனக்கு தேவையில்லாத துறைன்னு நான் எப்பவுமே நினைக்கிறது. ரெண்டும் ஒன்னோட ஒன்று போகிறதுல சார். நீங்கள் ஒர்க் பண்ண படத்திலே உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார் சார்? இல்லை, என் கூட தெர் ஆர் பீப்புள் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பார்க் தெரிஞ்சிருக்கு. நாசரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். என் நாசர் என்னென்னா பியூட்டிஃபுல்லாக இந்த அவதாரம் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தோடனே நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இவரை டைரக்டர் பரதனை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். நாசர் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தோடனே சார் என் லைஃபே மாறிடுச்சு சார் சொன்னாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. அவரோட நான் ஒர்க் பண்ண பிறகு என்னுடைய அவுட்லுக்கே மாறிடுச்சு சார் அப்படின்னு. அது மாதிரி சில ஆர்ட் எப்பவுமே தன்னை
அதாவது புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் சினிமாவில்? இந்த கேமராமேன் தான் என் கூட ரொம்ப க்ளோஸாக இணக்கமாக வரும். அதில் வந்து தெர் ஆர் பீப்புள், பட் ஆனால் ரொம்ப அதிகமாக எங்கூட ஒரு 15 படம் வரைக்கும் என்கே, நான் சொன்னேன் பாருங்க, என்கே விஸ்வநாதன் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி. அவர் மதுரை தான், மதுரையிலேருந்து தான். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து என்னென்னா பீப்புளை கூட ஃபெலோ இவங்க இருக்காங்க பாருங்க, க்ரூ மெம்பர், எத்தனையோ க்ரூ மாறி மாறி வருவாங்க. ஆனாலும் இன்னார பேர் எல்லாம் மறக்காம அப்படி சொல்றது பெரிய க்ரௌடை நினைவு வச்சிருப்பாரு. அப்புறம் வந்து ரொம்ப அன்பானவர், பிரியமானவர். நீங்கள் உடனே உங்களை பார்த்த உடனே சாப்பிட்டீங்களா, அவங்கள டிஸ்கிரிமினேஷன் இருக்காது எல்லாரும் ட்ரீட் பண்ணுறதுல. அப்புறம் வந்து இந்த ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார், பெரிய விஷன் உள்ளவர். நம்ம சின்ன ஆளுன்னு, நான் வந்து அவரோட சின்ன ஆள், ஒரு கொஞ்சம் வயசில். ஆனால் கூட சார் கேமரா இங்கே இருக்கணும் சார், இங்கே இருக்கட்டும் சார்னு சொன்னேன். உடனே கிண்டலாக என்ன சொல்வார், ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் ஜாஸ்தியாக இருக்குது. டேய் மருது சொல்லிட்டு அப்படி கேமரா கீழே வைங்கப்பா அப்படின்னு. ஆனால் வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாரையுமே அவர் மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாரும் பிரியப்படுவாங்க. அவர் என்னென்ன எத்தனையோ பேரோட ஒர்க் பண்ணாலும் அவரை மட்டும் நான் மறக்கவே முடியாது. உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் சார்? ஆர்டிஸ்டும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதாவது உங்களை முக்கியமாக இன்ஸ்பயர் பண்ண ஆர்டிஸ்ட்? இல்லை, லைஃப் டைம் வந்து பிகாஸ் வந்து பாப்புலர் தான், பிகாஸ் எல்லாரும் அறியப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் தான் இல்லை, அவரை அப்படியெல்லாம் எடுத்துக்கல நான். ஐ ஹாவ் ஸோ மெனி பர்சனாலிட்டி. அவர்கிட்ட என்னென்னா, அவர் வந்து இது நான் அப்போ சொன்னேன் பாருங்கள், ஏஜ் ஆஃப் 95 வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஏன்னா அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க, 12 மணி கடைசியாக கூட எழுந்திருக்கும் போது எல்லாரையும் நண்பர்கள்லாம் முடிச்சேன், சரி நான் கிளம்புறேன் படுக்க போகிறேன்னு சொல்ல, இட் இஸ் டைம் டு ஒர்க்குன்னு தான் சொன்னார். ஆனால் போய் இறந்துட்டேன். வார்த்தை என்ன வார்த்தை பாருங்க, 12 மணிக்கு அவரை எழுப்ப போனால் அவர் இறந்துருக்காரு. அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வந்து அவரும் வந்து he has tried so many medium, ஸ்கல்ப்சர், பிரிண்ட் மேக்கிங், பாட்ரி, நீங்கள் எந்த சொல்லுங்க எல்லாம். பிகாஸ் லைஃபும் இருந்துச்சு, இந்த எனர்ஜி இருந்துச்சு, கூட கிரியேட்டிவாகவே இருக்குங்க. மதுரையில் உங்களுக்கு பிடிச்ச சக்ஸஸ் மதுரையில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது சார்? எனக்கு எப்போவுமே அழகர் கோயில் மேலே எனக்கு ஒரு பெரிய அழகர் கோயில். சரி, இது எல்லாருமே எல்லார்கிட்டையும் எல்லா செலிபிரிட்டிஸ்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான், உங்ககிட்டையும் நான் கேட்குறது. நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆகலைன்னா என்னவாயிருப்பீங்க? ஆர்டிஸ்டாக தான் இருப்பேன். ஓகே, எனக்கு வேற எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆர்ட் தவிர உங்களோட ஹாபிஸ் என்ன சார்? ஹாபின்னு இல்லை, அப்படி நான் படிப்பேன், பொழுத போக்குறதும் கூட நான் இதே தான் செய்கிறேன். ஆனால் பொழுத போக்குறதுக்காக எந்த வேலையும் செய்கிறதில்ல. இல்லை, பொழுது வந்து படிக்கிறது. அப்புறம் நான் எப்பவுமே புது விஷயம் என்ன தெரியுது, அலைடாக இருக்கிற விஷயங்களை தெரிகிறது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு சர்ச்லேயே வந்து அந்த ஹாப்பினஸ் தான் வந்து மிச்சம் இருக்கிற டைமை நாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி பெரிய ஹாபின்னு எதுவும் இல்லை. இல்லை, ஆர்ட்ஸ் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 6 வருஷம் நாங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க. ஒரு நாள் நான் பீச்சுக்கு போகலாம். ரொம்ப யாராவது மதுரையிலேருந்து வராங்கல்ல, அவங்கள காமிக்கிறதுக்கு தான், அவங்களுக்கு பீச்சை காமிக்கிறதுக்கு தான் நான் போயிருக்கேன். நாங்கள் வந்து என்னென்னா, என்னுடைய ஃபெலோ ஸ்டூடெண்ட் ஒரு 3 பேர் நாங்கள் எப்பவுமே. ஒன்று அமெரிக்கன் லைப்ரரி, பிரிட்டிஷ் லைப்ரரி, என்ன இது இருக்குது பாருங்களேன், கன்னிமரா, தென் ஈவன் லோக்கல் லைப்ரரி அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இங்கே அங்கே தான் இருப்போம். எங்களோட வேலையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஆர்கிடெக்சர் இன்டீரியர்ஸ் நாங்கள் பண்ணது, நீங்கள் பண்ணதை பார்க்கல. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கண்டினியூவாக பார்க்குற மாதிரி எனக்கு பாசிபிலிட்டி இல்லை. நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கோல்டன் பீஸ் ஆஃப் அட்வைஸ்னால் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுவீங்க? எங்கள் அப்பா வந்து ஹென்ரி கேசர்னு ஒரு ஆர்டிஸ்டோடைய ஹவு டு ட்ரா அண்ட் பெயிண்ட், இதை நான் சொல்லியிருக்கேன். ஹவு டு ட்ரா அண்ட் பெயிண்ட்னு ஒரு புத்தகம் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. தட் வாஸ் ஆக்சுவலி 8வது படிக்கும்போது நம்ம அந்த புத்தகம் எனக்கு கிடச்சி, ஹவு டு ட்ரா அண்ட் பெயிண்ட். இன்னும் வச்சுருக்காங்க அந்த புத்தகத்தில். எவ்ரி சாப்டர் முடிஞ்ச உடனே 4 பக்கம் அந்த சாப்டர் அல்லது 3 பக்கம் முடிஞ்ச உடனே அந்த சாப்டர் ஹாஃப் பேஜில் முடியும்னு வச்சுக்கேன், கீழே வந்து ஸ்கெட்ச் அட் ஆல் டைம்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ சரி வந்து அது வந்து எவ்ரி சாப்டர் கீழே ஸ்கெட்ச் அட் ஆல் டைம்ஸ் இருக்கும். எங்கள் அப்பா அதை வாங்கி கொடுத்த உடனே என்கிட்ட சொன்னார், இதான்ப்பா உனக்கு மந்திரம்னு சொன்னார். அது இன்னும் அப்படியே இருக்கு, இந்த வயதுலேயும் இருக்குது எனக்கு. அப்படி சார், லேட்டஸ்ட்டாக நீங்கள் ரசித்த மாடர்ன் ஆர்ட் சார், கண்டெம்பரரி ஆர்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிஸ்ட்டை சொல்லலை. இப்போ வந்து நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து இருக்குது. அதாவது எனக்கு இப்போ வந்து சம் ஆஃப் தி டோட்டலி
டோட்டல் அப்ஸ்ட்ராக்ஷன்லாம் நான் நிறைய ரசிப்பேன். ஆனால் இனிமேல் ஏஐ வந்து அதெல்லாம் கில் பண்ணிடும் போல. கில் பண்ணிடும். டோட்டல் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஐடென்டிட்டியை க்ளோஸ் பண்ணிடும் போல ஏஐ. அப்படிதான் எனக்கு தோணுது. அது இது இன்னைக்கு வரைக்கும் மேபி அது தப்பாக கூட இருக்கலாம். நானே கூட அது அப்படி நான் நினச்சேன் அதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு எனக்கே வந்து ஏதாவது இனிமேல் நடக்கலாம் கூட. ஆனால் இந்தியன் ஆர்டிஸ்டில் நான் நிறைய பேரை அந்த ஏஜில் இப்போ யங் பீப்புள் இருக்காங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் என்னால் வந்து சொல்ல முடியல. ஆனால் நான் கான்டெம்பரரி ஆர்டிஸ்ட் இப்பயும் பேரலில் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் நான் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து கொஞ்சம் இந்த சோஃபார் இது இருக்குது பாருங்கள், மாடர்ன் ஆர்ட் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அதுக்குள்ளேயே நான் பார்க்கறது இல்லை எப்போயுமே. நான் இப்போ சொன்ன பாருங்க, எனக்கு வந்து கிராஃபிக் நாவல் பண்ணவங்கலாம் அது வந்து நம்ம ஊருக்கு யாருக்குமே தெரியாது. ஆமாம், அதை வந்து நான் சொல்கிறது ஆயிரக்கணக்கான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் வந்து ஒரு பெரிய தவம் மாதிரி அதை பார்த்துருக்கேன். இவங்க யாருக்கும் அது தெரியாது. என்னையா அவங்களுடைய சில பேருடைய ஸ்பிரிட் என்னையா வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, நாட் தட் ஸ்டைலைசேஷன் இதெல்லாம் இருக்கும், எல்லாம் தாண்டி ஒரு வேலை இருக்குது பாருங்க. அது நமக்கு இங்கே வந்து டிபேட் இதுவே இல்லை, காமன் மேனுக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு பகுதி இருக்கு. அதே மாதிரி ஃபிலிமுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்களும் பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வெளியே தெரியாது. கேம் ஆஃப் த்ரோன் இருக்கு, கேம் ஆஃப் த்ரோனுடைய லுக் இருக்குங்க, அந்த ஃபிலிமுடைய லுக்கு. அதை நான் தேடினேன் யாருன்னு. அந்த பொண்ணு வந்து யார்கிட்டனா கடைசியில் டான்டி ஃபெராட்டிட்டு தான் ஒர்க் பண்ணிருக்கேன். டான்டி ஃபெராட்டின்னு ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன் டிசைனர். நீங்கள் ஒரு 40 வருஷம் ஐரோப்பா ஹாலிவுட் ஃபிலிம் எடுத்தீங்கன்னா மாபெரும் டைரக்டர் எல்லாருக்கும் பின்னாடி டான்டி ஃபெராட்டி தான் இருக்கார். யாருன்னா தேடி பார்த்தா அவர் ஒரே ஆள் தான் இருக்கார். அவர் வந்து என்னென்ன கமர்ஷியலி வயபிள் பெரிய ப்ரொடக்ஷனுக்கு பின்னாடியும் இருக்கிறாரு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ் ஃபிலிம் மேக்கர் அவங்க பின்னாடி இருக்காரு. ஹியூகோ பார்த்தீங்களா? இல்லை சார், பாருங்கள், ஹியூகோவே அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் யூரோப்பியன் டைரக்டர் எல்லோரும், ஏன்னா அப்படி சில பேருடைய விஷனரி இது இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ராயிங் பண்ணுவாங்க, செட்டை எரெக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு மூடு கான்செப்டாக ஒரு கான்செப்ட் இமேஜாக யோசிக்கிறவங்க, அவங்க மேலே எனக்கு பெரிய லவ் இருக்குது. இப்போ அது வந்து எங்கன்னா அவங்களுக்கான பெரிய ஷெல்டர் எதுன்னா, பெரிய ஸ்பேஸ் எதுனா கேம் டிசைனிங் தான். நான் கேம் டிசைனர்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன். ஆனால் இப்போ அது ஒரு பெரிய எக்ஸசைஸ் இல்லை. நான் வந்து என்கரேஜ் பண்ணி, நாசருடைய மூத்த பையன் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாப்புல, கொஞ்சம் இதாக வீட்டிலே இருக்கிறாப்புல, நல்ல பையன். அவன் வந்து கேம் டிசைன் மேலேருந்து வெளியெல்லாம் போனான். கேம் டிசைன் என்னென்னா இன் ஃபியூச்சர் எனக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சது, 15-20 வருஷம் முன்னாடி சேர்ந்து கேம் டிசைனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க தே ஆர் தி ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு நான் அப்போ ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ்னா, அவங்களுக்கு நீங்கள் வந்து கேரக்டரை திங்க் பண்ணணும், கேரக்டருடைய காஸ்டியூமை திங்க் பண்ணணும், என்வாயன்மெண்ட்டை திங்க் பண்ணணும், ஆக்ஷனை திங்க் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி எல்லா வேலையும், அதாவது அது எப்படி இந்த இது லுக் இருக்க போகுது எல்லாத்த பற்றியும் யோசிக்கிறவனாக அவன் தான் இருப்பான். அப்போ இப்போ வந்து ஃபிலிம் எங்கே வந்துச்சுன்னா அன்ரியல் என்ஜின் வந்துச்சு, லைவ் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். இப்போ அன்ரியல் என்ஜின் பேக்ரவுண்டு, அனிமேட்டட் எலிமெண்ட் இன் டு தி சினிமா, எல்லாம் கலந்த மாதிரி தான் சினிமா திரும்பியும் இப்படி ஸ்டுடியோக்குள்ளே வந்துருச்சு, ஸ்டுடியோ விட்டு வெளியே போச்சு, திரும்ப உள்ள வந்துருச்சு. அதனால் இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்கள கூட வந்து ஃபைன் ஆர்ட் சைட்லேயும் கனெக்ஷன் இருக்கும், எங்களை மாதிரி இந்த பக்கம் கனெக்ஷன் இருக்கவங்கள அவங்க மேலே எனக்கு எப்பவுமே ஒரு ரெஸ்பெக்ட். தேங்க்ஸ் a lot for joining us. நம்ம அடுத்த முயற்சியில் ஈடுபடுவோம். நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது நானும் உங்களோட சேர்ந்து. நன்றி சார்.